கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவிന്റെ விசுத்த நாமம் மகத்துவப்படுமாறாகட்ടെ. அருமையான அன்பு மகள் அஸ்மினுடைய 3ஆம் ஆண்டு நினைவு கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். ക്രിസ്തുവിൽ പ്രിയമുള്ള എൻ്റെ മകൾ അസ്മിൻ്റെതായ 3ാമത്തെ വാർഷികം സംബന്ധിച്ച് വന്നിരിക്കുന്ന എല്ലാ ദൈവമക്കൾക്കും എൻ്റെ സ്നേഹവന്ദനം. அருமையான அன்பு மகளை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை எடுத்து செல்ல வாஞ்சிக்கிறேன். എൻ്റെ സ്നേഹം നിറഞ്ഞ മകളെക്കുറിച്ച് ഒരു ചില വാക്കുകൾ സാക്ഷി പറഞ്ഞിട്ട് തിരുവചനത്തിലേക്ക് കടക്കുവാൻ ഞാൻ കർത്താവിൽ ശരണപ്പെടുകയാണ്. அருமையான இதே வீட்டிலே கடந்த 14 ஆண்டுகள் மகளாக வாழும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். കഴിഞ്ഞ 14 വർഷങ്ങൾ എൻ്റെ സ്നേഹമകൾ ഈ ഭവനത്തിൽ ഞങ്ങളോട് ഒരുമിച്ച് ജീവിപ്പാൻ കർത്താവ് ഞങ്ങൾക്ക് കൃപ നൽകി. அருமையான அந்த மகள் ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டாள். എൻ്റെ മകൾ ഒരു പ്രവാചകിയായി കാണപ്പെടുവാനിടയായി. கடந்த வருஷத்திலே நான் இந்த இடத்திலே தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு சொன்னேன். കഴിഞ്ഞ വർഷം നടന്ന ഈ മീറ്റിങ്ങിൽ എൻ്റെ മകൾ പ്രവാചകി എന്ന് ഞാൻ പറയുവാനിടയായി തീർന്നു. ஆனால் அதனுடைய விளக்கத்தை நான் இந்த இடத்திலே சொல்லவில்லை. ആമേൻ. അതിൻ്റെതായതായ വിരിവായ കാര്യം ഞാൻ ഇവിടെ പറഞ്ഞില്ല. நேரம் குறைவாக இருந்தபடியினாலே நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்த முறை பேசினேன். ആമേൻ. സമയം കുറവ് കാരണമായിട്ട് ഞാൻ ദൈവവചനത്തിൽ നിന്ന് സംസാരിച്ചു. പ്രവചനത്തെക്കുറിച്ച് ഞാൻ സംസാരിച്ചില്ല. அருமையான மகள் தீர்க்கதரிசி என்று நான் சொல்ல காரணம், ആ സ്നേഹം നിറഞ്ഞ മകൾ പ്രവാചകി എന്ന് പറയുവാൻ കാരണം, அவள் சொன்ன அத்தனை காரியங்களும் அப்படியே நடந்தது. ആ കുഞ്ഞു പറഞ്ഞതായ എല്ലാ കാര്യവും അതുപോലെ സംഭവിക്കുവാനിടയായി. அவள் அடிக்கடி எங்களோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால், അവൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് ഞങ്ങളോട് പറയുന്ന ഒരു വാക്ക് എന്ത് എന്ന് ചോദിച്ചാൽ, நான் எப்போதும் குழந்தையாகவே இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவாள். ആ കുഞ്ഞ് എപ്പോഴും ഞാനൊരു കുഞ്ഞായിരിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു എന്ന് പറയുവാനിടയായി. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவளுடைய வார்த்தையை கேட்கும்போது. എനിക്ക് അത്ഭുതം തോന്നും ഈ വാക്ക് കേൾക്കുമ്പോൾ. அவள் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுகிறாள் என்று நான் புரியாமல் இருந்ததுண்டு. ആമേൻ. എന്തുകൊണ്ടാണ് ഈ വാക്ക് പറയുന്നതെന്ന് എനിക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിഞ്ഞില്ല. இரண்டாவதாக அவள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னவென்றால், രണ്ടാമതായിട്ട് ഒരു വലിയൊരു വാക്ക് ഇങ്ങനെ പറയുവാനിടയായി തീരും. அவள் அடிக்கடி என்னை பார்த்து சொல்வார், டாடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். ഇടയ്ക്കിടയ്ക്ക് എന്നോട് പറയും, ആമേൻ, വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നിന്ന് ദൈവത്തിന്റെ വചനം പ്രസംഗിക്കണമെന്ന് പറയുവാനിടയായി തീരും. நான் அப்போது அவளை பார்த்து சொல்லுவேன், ആ സമയത്ത് ഞാൻ അവളെ നോക്കി പറയും, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடியது நல்லது தான். വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നിന്ന് ദൈവവചനം പ്രസംഗിക്കുന്നത് നല്ലതാണ്. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு காரியம், தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட അത് வேண்டும். പ്രാധാന്യമാണ് എങ്കിലും ഈ ഭൂമിയിൽ നാം ജീവിക്കുമ്പോൾ ദൈവത്തിന് അനുഹൃതമായ ഒരു വിശുദ്ധി നമ്മുടെ ജീവിതത്തിൽ വേണമെന്ന് ഞാൻ പറയുവാനിടയായി തീർന്നു. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனுஷனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையும் இருக்கிறது, உலகத்துக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையும் இருக்கிறது. ഈ ലോകത്തിൽ അവൻ മനുഷ്യനേറ്റതായ വിശുദ്ധ ജീവിതവുമുണ്ട്, ദൈവത്തിന് ഏറ്റതായ വിശുദ്ധ ജീവിതവുമുണ്ട്. நீதிமொழிகள் புஸ்தகம் இப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதில் முடிவோ மரண வழிகள். ഈ സദൃശ്യ പുസ്തകത്തിൽ ഒരു വാക്യം പറയുന്നു, മനുഷ്യന് നന്നായി തോന്നുന്ന വഴികളുണ്ട്, അതിൻ്റെ അവസാനമോ മരണവഴിയാണ്. வேத புஸ்தகத்திலே ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், தேவதூதர்களும் ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமானவைகள் அல்ல. ആമേൻ. ദൈവവചനം നമുക്ക് പറഞ്ഞു തരുന്നു, ദൈവദൂതന്മാരും ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ വിശുദ്ധരല്ല എന്ന്. வானங்களும் அவருடைய பார்வையிலே சுத்தமானவைகள் அல்ல. ആമേൻ. സ്വർഗവും കർത്താവിന്റെ മുമ്പിൽ ശുദ്ധമായത് അല്ല.
எந்த மனுஷனும் அவருடைய பார்வையிலே சுத்தமானவர்கள் அல்ல. ഏതോ മനുഷ്യനും കർത്താവിന്റെ നോട്ടത്തിൽ ശുദ്ധവാന്മാരായി ഉള്ളവരല്ല. നക്ഷത്രങ്ങളും അവருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. ആമേൻ. നക്ഷത്രങ്ങളും കർത്താവിൻ്റെതായ ദൃഷ്ടിയിൽ ആമേൻ ശുദ്ധമുള്ളതല്ല. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். അതുകൊണ്ടാണ് ഇസ്രായേൽ ജനത്തെ നോക്കി കർത്താവ് പറഞ്ഞു, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்த நடக்கை செய்வீர்களாக என்று சொல்லுகிறார். ആമേൻ. എനിക്ക് വേണ്ടതായ വിശുദ്ധ ജീവിതം ചെയ്യണമെന്ന് ആമേൻ ഇസ്രായേലിനോട് ദൈവം പറഞ്ഞു. அதனால தான் நான் மகளை பார்த்து சொல்லிக் கொடுத்தேன், மனுஷனுக்கேற்ற பரிசுத்தம் அல்ல, உலகத்துக்கேற்ற பரிசுத்தம் அல்ல, தேவனுக்கு முன்னாடி தேவனுக்கேற்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ആ കുഞ്ഞിനോട് ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു കൊടുത്തു, ലോകത്തിനേറ്റ വിശുദ്ധിയല്ല, മനുഷ്യന് ഏറ്റ വിശുദ്ധിയല്ല, അവൻ ദൈവത്തിന് വേണ്ടിയുള്ളതായ നല്ല നടത്തയാണ് നമ്മുടെ ജീവിതത്തിൽ വേണ്ടതെന്ന് ആ കുഞ്ഞിന് ഞാൻ പറഞ്ഞു കൊടുക്കുവാനിടയായി തീർന്നു. காலங்கள் கடந்தது. അവൻ ദിവസങ്ങൾ കഴിഞ്ഞുപോയി. மகள் மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டாள். ആമേൻ. മകൾ ദൈവരാജ്യത്തിൽ ചേർക്കപ്പെടുവാനിടയായി. நான் அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தியானிக்க தொடங்கினேன். ആ കുഞ്ഞു പറഞ്ഞതായ വാക്കുകൾ ഞാൻ ധ്യാനിക്കുവാൻ തുടങ്ങി. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. അത് വലിയൊരു അത്ഭുതമായിരുന്നു എനിക്ക്. அதனால தான் அவளுடைய நினைவு கூட்டத்திலே அவள் சொன்னபடியே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாக நான் தீர்மானித்தேன். ആമേൻ. അതുകൊണ്ടാണ് അവൾ പറഞ്ഞതുപോലെ ആമേൻ വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നിന്ന് അവളുടെ ഓർമ്മ ദിവസത്തിൽ ആ വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നിന്ന് പ്രസംഗിപ്പാൻ ആമേൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. மூன்றாவதாக என்னுடைய மகள் எல்லா ஜெபத்திலும் என்னோடு கூட உட்கார்ந்து ஒரு ஜெபிக்கிற பிள்ளையாக அவள் காணப்பட்டாள். മൂന്നാമത് അവൾ എന്നോടുകൂടെ ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു കുഞ്ഞായി ഇരിക്കുവാനിടയായി. நான் ஒரு முறை ஒரு பாஸ்டருடைய பிள்ளையிடத்திலே கேட்டேன். ഞാൻ ഒരു പ്രാവശ്യം ഒരു ശുശ്രൂഷകന്റെ കുഞ്ഞിനോട് ഞാൻ ഇങ്ങനെ ചോദിച്ചു, நீ காலமே எத்தனை மணிக்கு எழும்பினாய் என்று கேட்டேன். ഞാൻ രാവിലെ എത്ര മണിക്ക് നീ എഴുന്നേറ്റു എന്ന് ചോദിച്ചു. அந்த பிள்ளை என்னை பார்த்து சொன்னான், 7 மணிக்கு எழும்பினேன் என்று சொன்னான். അവൻ ആ കുഞ്ഞ് എന്നെ നോക്കി പറഞ്ഞു, 7 മണിക്ക് ഞാൻ എഴുന്നേറ്റു. நான் ஒன்றுமே சொல்லவில்லை. ഞാൻ ഒന്നും പറഞ്ഞില്ല. நான் என்னுடைய 2 பிள்ளைகளையும் 4 மணிக்கு எழுப்பி இதே இடத்திலே உட்கார வைத்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தோம். ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ 4 മണിക്ക് എഴുന്നേൽപ്പിച്ച് ഇതേ സ്ഥാനത്ത് എഴുന്നേൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന ഒരു അനുഭവം അവർക്ക് ഞാൻ പഠിപ്പിച്ചു കൊടുക്കുവാനിടയായി. இப்போது மகன் கொஞ்சம் வளர்ந்தபடியினால இப்ப 4 மணி ஜெபத்தை குறைத்து இப்பொழுது 5 மணியாக வைத்திருக்கிறோம். ആമേൻ. മകൻ അല്പം വളർന്നതുകൊണ്ട് ഇപ്പോൾ 4 മണി പ്രാർത്ഥന ഇപ്പൊ 5 മണി പ്രാർത്ഥനയാക്കി മാറ്റുവാനിടയായി. இதை விட நாங்கள் இனி குறைப்பது இல்லை. ആമേൻ. ഇതിനെക്കാലം ഇനി കുറയ്ക്കത്തില്ല. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நீங்க வளர்த்த வேண்டும். அதுக்கு என்னுடைய மகள் சாட்சி. ആമേൻ. നിങ്ങൾ ഈ തരത്തിൽ നിങ്ങളുടെ മക്കളെയും വളർത്തണമെന്ന് ആഹ്വാനം ചെയ്യുന്നു. മാത്രമല്ല ഇതിന് എൻ്റെ മകൻ സാക്ഷിയാണ്. இந்த உலகத்திலே நாம எத்தனை வருஷம் ஜீவிக்கிறோம் என்பதல்ல முக்கியம். ആമേൻ. ഈ ലോകത്തിൽ നാം എത്ര വർഷം ജീവിക്കുന്നു എന്നുള്ളതല്ല പ്രാധാന്യം. எத்தனை வருஷம் தேவன் தந்திருந்தாலும் அத்தனை வருஷத்திற்குள்ளாக இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். എത്ര വർഷം നാം ജീവിക്കുന്നു എന്നുള്ളതല്ല പ്രാധാന്യം. ആമേൻ. നാം ജീവിക്കുന്നത് ക്രിസ്തുവിന് വേണ്ടിയാണോ എന്ന് നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? ആമേൻ. നോക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. இந்த அருமையான மகளுடைய நினைவு கூட்டத்திலே வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ആമേൻ. എൻ്റെ മകളുടേതായ ഓർമ്മ ദിനത്തിൽ വന്നിരിക്കുന്ന ദൈവജനമേ, அவள் சொன்னபடி குழந்தையாகவே தேவ சமூகத்திலே பிரவேசித்தாள். അവൾ കുഞ്ഞായിട്ട് തന്നെ ദൈവസന്നിധാനത്തിൽ ചേർക്കപ്പെടുവാനിടയായി. சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய. കുഞ്ഞുങ്ങളെ എൻ്റെ അരികിൽ വരുവാൻ വിടുവിൻ, അവരെ തടയരുത്. ഇങ്ങനെയുള്ളവർക്കുള്ളതാണ് സ്വർഗരാജ്യം. சரீரத்திலே என்னோடு அவள் இல்லாதது பயங்கரமான கலக்கத்தை எனக்கு கொடுப்பதுண்டு. ശാരീരപ്രകാരമായ അവൾ എന്നോട് കൂടെ ഇല്ലാത്തത് എനിക്ക് ഭയങ്കരമായ കലക്കമാണ്. நான் ஆர்மியிலிருந்து லீவுக்கு வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பரிசு வைத்திருப்பாள். ഞാൻ ആർമിയിൽ ജോലിക്ക് കടന്നുപോയി മടങ്ങി വരുമ്പോഴെല്ലാം എനിക്കൊരു സമ്മാനം വെച്ചിരിക്കും. நான் லீவுக்கு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய குடும்பமாக அந்த ரோட்ல எனக்காக காத்து நிற்பார்கள். ഞാൻ അവധിക്ക് വരുമ്പോൾ എൻ്റെ കുടുംബമായിട്ട് അവർ റോട്ടിൽ എനിക്ക് വേണ്ടി കാത്തു നിൽക്കും.
இந்த காட்சிகள் எல்லாம் என் இருதயத்தை நொறுக்கி അവൻ ഈ അനുഭവങ്ങളെല്ലാം എൻ്റെ ഹൃദയത്തെ നുറുക്കുവാനിടയായി. அப்படிப்பட்ட கண்ணீர் நிறைந்த வேதனை நிறைந்த இந்த காலகட்டத்திலே അവൻ അങ്ങനെ അവൻ കണ്ണീർ നിറഞ്ഞതായ വേദന നിറഞ്ഞതായ ഈ കാലയളവിൽ எனக்கு ஆண்டவர் 3 நபரோடு சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். 3 വ്യക്തികളെ എനിക്ക് അവൻ കാണുവാൻ കർത്താവ് എനിക്ക് കൃപ ചെയ്തു. சென்னையிலே ஒரு பாஸ்டர், അവൻ ചെന്നൈയിൽ ഒരു പാസ്റ്ററിനെ കാണുവാനിടയായി. அவர் என்னுடைய செய்தியை பலமுறை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். അവൻ എൻ്റെ പ്രസംഗം പലപ്പോഴും ആ കർത്താവിന്റെ ദാസൻ കേൾക്കുവാനിടയായി. என்னுடைய காரியத்தை வாட்ஸ்அப்பில் அறிந்து அவர் எனக்கு கால் பண்ணினார். അവൻ എൻ്റെതായ കാര്യം അറിഞ്ഞിട്ട് വാട്സപ്പിൽ എന്നെ അവൻ വിളിക്കുവാനിടയായി. அவர் சொன்னார், பாஸ்டர் வியாகுலப்படாதுங்க. അവൻ ആ മനുഷ്യൻ എന്നോട് പറഞ്ഞു, പാസ്റ്റർ വ്യാകുലപ്പെടരുത്. அவர் சொன்னார், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். അവൻ എനിക്കൊരു മകളുണ്ട്. அவளுக்கு 26 வயசு. 26 വയസ്സായ മകൾക്ക്. அவளும் இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சந்தித்து மகிமையிலே போய்விட்டாள். ആ മകളും ഇതേപോലെ ഒരു മരണത്തിൽ കൂടെ അവളും നിത്യരാജ്യത്തിൽ പ്രവേശിപ്പാനിടയായി. நான் அழுது கொண்டே கேட்டேன், பாஸ்டர் எப்படி தாங்கினீங்க? ആമേൻ. ഞാൻ കരഞ്ഞുകൊണ്ട് ചോദിച്ചു, എങ്ങനെ പാസ്റ്റർ നിങ്ങൾ ആമേൻ സഹിച്ചു? அவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையின்படியே இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் നമ്മൾ போக வேண்டியது இருக்கிறது. ആമേൻ. ഇങ്ങനെയുള്ളതായ കഷ്ടതയിൽ കൂടെയാണ് നാം ദൈവരാജ്യത്തിൽ കടന്നു പോകണമെന്ന് ആ ദൈവദാസൻ പറയുവാനിടയായി തീർന്നു. கொஞ்ச நாள் கழித்து, അല്പ ദിവസം കഴിഞ്ഞു, വേർക്കിളമ്പി പക്കത്തിലെ ഒരു ഫാമിലി, ആമേൻ, വേർക്കിളമ്പി എന്ന് പറയുന്ന സ്ഥലത്തിലെ ഒരു കുടുംബം, அவர்கள் மும்பையிலே தங்கி வேலை பார்த்து வருகிறார்கள். അവർ ആമേൻ മുംബൈയിൽ താമസിച്ച് ജോലി നോക്കി വരികയാണ്. அவர்களுக்கு ஒரு 13 வயசு பையன் இதே போல ஒரு மரணத்தை சந்தித்தான். അവരുടേതായ മകൻ 13 വയസ്സായ ഒരു മകൻ ഇതുപോലെ മരണം സന്ധിക്കുവാനിടയായി. அந்த நாளிலே நான் இங்க வியாகுலத்தோடு இருக்கிறேன். ஜெம்ஸ் மிஷனரியிலிருந்து ஒரு சில തമ്പിമാர்கள் ഇങ്ങ എന്നിടത്തിലെ വന്നാர்கள். ഞാൻ വ്യാകുലത്തോടു കൂടി ഇരിക്കുമ്പോൾ ജെംസ് മിനിസ്ട്രിയിൽ നിന്ന് ആമേൻ ചില സഹോദരന്മാർ, ആമേൻ ചില യുവനക്കാർ ഇവിടെ വരുവാനിടയായി തീർന്നു. என்னை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அந்த வீட்டுக்கு வரணும், அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ആമേൻ. ആ വീട്ടിൽ നിങ്ങൾ കടന്നു വരണം, ആ വീട്ടിൽ നിങ്ങൾ തന്നെ ആശ്വാസ വാക്കുകൾ പറയണമെന്ന് എന്നെ ക്ഷണിക്കുവാനിടയായി തീർന്നു. நான் அவங்கள பார்த்து சொன்னேன், நானே உடைஞ்சு போயிருக்கிறேன், அவங்கள்ட்ட போய் என்ன சொல்றது? ആമേൻ. ഞാൻ തകർന്നിരിക്കുകയാണ്, ഞാൻ അവരോട് എന്ത് ചെന്ന് പറയുവാനാണ്? அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வேற ஆளே இல்லை, நீங்க வந்து தான் ஆகணும். ആമേൻ. ഞങ്ങൾക്ക് വേറെ ആരുമില്ല, ആമേൻ, കർത്താവിന്റെ ദാസൻ വന്നു തന്നെ ആകണമെന്ന് ക്ഷണിക്കുവാനിടയായി തീർന്നു. நான் கடந்து போனேன். ഞാൻ കടന്നുപോയി. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. അവൻ എന്ത് പറയണമെന്ന് എനിക്കറിയില്ല. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது யாரும் பேசாம ஒரு 10 நிமிடம் அமைதியாகவே இருந்தோம். ആമേൻ. അവിടെ കടന്നുപോയപ്പോൾ ഞങ്ങൾ 10 നിമിഷം ഒന്നും സംസാരിക്കാതെ ഞങ്ങൾ മൗനമായി അവിടെ ഇരിക്കുവാനിടയായി. கடைசியாக ஆண்டவர் என்னுடைய மௌனத்தை கலைத்தார். ആമേൻ. അവസാനമായി എന്റേതായ മൗനത്തെ കർത്താവ് ആമേൻ ഇല്ലായ്മ ചെയ്യുവാനിടയായി. நான் என்ன பேசினேன் என்று எனக்கே தெரியவில்லை. ആമേൻ. ഞാൻ എന്താണ് സംസാരിച്ചു എന്ന് എനിക്കിതെല്ലാം അറിയത്തില്ല. ஆனால் நான் ஒரு அரை மணி நேரம் அவங்களோடு பேசினேன். ആമേൻ. അരമണിക്കൂർ ഞാൻ അവരോട് സംസാരിച്ചു. நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளையின் தகப்பனார் ஓடி வந்து என்னுடைய கையை முத்தமிட்டார். ആമേൻ. ആ കുഞ്ഞിൻ്റെതായ പിതാവ് ആമേൻ ഈ സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ എന്റെ കരത്തിൽ ഓടി വന്ന് ചുംബനം തരുവാനിടയായി. அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். അവർ ആശ്വാസം പ്രാപിച്ചു. நான் அதையும் சொல்லிவிட்டு ஜெபித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். ആമേൻ. ഞാൻ അതിന് സംസാരിച്ച് കാര്യങ്ങളൊക്കെ കഴിഞ്ഞു. ഞാൻ ഭവനത്തിലേക്ക് മടങ്ങി വന്നു. கொஞ்ச நாள் கழித்து, അല്പ ദിവസം കഴിഞ്ഞു, திருப்பரப்பு பகுதியில ஒரு பாஸ்டர், ആമേൻ, തൃപ്പരപ്പ് എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത് ഒരു പാസ്റ്റർ. அந்த பாஸ்டருக்கு மனைவி கிடையாது. ആ ശുശ്രൂഷകന് ഭാര്യയില്ല. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. ആമേൻ. 2 കുഞ്ഞുങ്ങൾ ദൈവദാസന്. ஒரு பிள்ளை 12வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார். ഒരു കുഞ്ഞ് 12ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്നു. அவருக்கும் என்னுடைய விஷயம் தெரிந்தது, என்னுடைய மகள் ஆஸ்பத்திரியில் இருக்கிற விஷயம் தெரிந்தது. ആ ശുശ്രൂഷകനും എന്റെ മകൾ ആമേൻ ഹോസ്പിറ്റലിൽ ഇരിക്കുന്ന വിഷയം ആ ദാസന് അറിയാം. அவரும் என்னுடைய மகளுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ആ കർത്താവിന്റെ ദാസൻ എന്റെ മകൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുവാനിടയായി. கொஞ்ச நாள் கழிச்சு நான் கேள்விப்படுகிறேன்,
അവൻ അല്പ ദിവസം കഴിഞ്ഞ് ഞാൻ എന്റെ ചെവികളിൽ കേട്ടു, அந்த 12ஆம் வகுப்பு படித்த மகளும் அந்த பாஸ்டருக்கு மரித்து விட்டாள். ആ 12ാം ക്ലാസ്സിൽ പഠിച്ചുകൊണ്ടിരുന്ന ആ മകളും അവൻ ഈ ഭൂലോകത്തിൽ വിട്ട് മാറ്റപ്പെടുവാനിടയായി. இந்த 3 காரியங்களையும் என் தேவன் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். അവൻ ഈ 3 കാര്യങ്ങളും എന്റെ കൺമുൻപിൽ കൊണ്ടുവരുവാനിടയായി. எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே சொல்ல தெரியல. അവൻ എന്റെ കർത്താവിന് മുമ്പിൽ എനിക്കൊന്നും പറയുവാൻ കഴിഞ്ഞില്ല. யார் மிகுந்த வேதனையோடு வாழ்கிறார்கள் என்பதை சொல்ல முடியல. അവൻ ആരാണ് വലിയ സങ്കടത്തോട് അവൻ ജീവിക്കുന്നു എന്ന് എനിക്ക് പറയുവാൻ കഴിഞ്ഞില്ല. நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ഞാൻ കർത്താവിനെ നോക്കുവാനിടയായി. ஆண்டவர் பல வசனங்களை எனக்கு காண்பித்து கொடுத்தார். അവൻ പല വാക്യങ്ങൾ കർത്താവിന്റെ മുമ്പിൽ കൊണ്ടുവന്നു. என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். അവൻ അല്പം അല്പം ജീവിക്കുവാൻ കർത്താവ് എനിക്ക് അനുഗ്രഹം തന്നു. ஆனால் ஒவ்வொரு வருஷங்கள் வரும்பொழுது അവൻ ഒவ்வொரு വർഷങ്ങളും വരുമ്പോൾ குட்டியை பறிகொடுத்த கரடியை போல என்னுடைய வாழ்க்கை കാണപ്പെടുகிறது. അവൻ കുഞ്ഞിനെ അവൻ ഇല്ലാതായ ആ അനുഭവത്തിൽ ഞാൻ കാണപ്പെടുകയാണ്. அந்த காட்சிகள் எனக்கு முன்னாடி வரும்பொழுது என்னால தாங்க முடியவில்லை. ആ കാഴ്ചകളെ എന്റെ മുൻപിൽ വരുമ്പോൾ എനിക്ക് സഹിക്കുവാൻ കഴിയില്ല. பலர் சொல்லுவாங்க, எங்க பிள்ளைய உங்க பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிடுங்க. അവൻ എന്റെ കുഞ്ഞിനെ നിങ്ങളെ കുഞ്ഞുപോലെ നിങ്ങൾ അവൻ വിചാരിക്കുക. ஆனாலும் என்னுடைய உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. അവനെങ്കിലും എന്റെ ഹൃദയം അവൻ ആശ്വാസം പ്രാപിക്കുന്നില്ല. நான் நினைச்சேன், ഞാൻ വിചാരിച്ചു என் பிள்ளைய நான் எப்பொழுதும் எடுத்து முத்தமிடுவேன். അവന്റെ കുഞ്ഞിനെ ഞാൻ എപ്പോഴും എടുത്ത് ഞാൻ മുത്തം കൊടുക്കും. 14 வயசுலயும் நான் அவளை என்னுடைய இடுப்பிலே வைத்து தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன். അവൻ 16 വയസ്സിലും ആ കുഞ്ഞിനെ ഞാൻ ഇടുപ്പിൽ വെച്ച് അവൻ ചുമന്ന് നടക്കുവാനിടയായി. நான் எப்படி மற்ற பிள்ளைகளை தூக்க முடியும்? ഞാൻ എങ്ങനെ മറ്റു കുഞ്ഞുങ്ങളെ തൂക്കുവാൻ? நான் எப்படி மற்ற பிள்ளைகளை முத்தமிட முடியும்? ഞാൻ മറ്റു കുഞ്ഞുങ്ങളെ എങ്ങനെ ഞാൻ മുത്തമിടും? ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த நிலைமை? അവൻ എന്തുകൊണ്ട് കർത്താവ് എനിക്ക് ഇങ്ങനെ ഒരു സാഹചര്യം? ஆண்டவர் சொன்னார், കർത്താവ് പറഞ്ഞു, என் கிருபை உனக்கு போதும், എന്റെ കൃപ നിനക്ക് മതി, என்னுடைய தயவு உனக்கு போதும், എന്റെ ദയ നിനക്ക് മതി, உன் மகள் என்னோடு இருக்கிறாள். നിന്റെ മകൾ എന്നോട് കൂടെയുണ്ട്. அந்த காட்சியை கர்த்தர் காண்பித்தார். ആ കാഴ്ച എനിക്ക് കാണിച്ചു തന്നു. இன்னைக்கு வர அந்த தெளிந்த வானம் ஒரு காட்சி நான் எந்த இடத்திலையும் பார்த்ததில்லை. ആ തെളിവുള്ളതായ ഒരു സ്വർഗം ഞാൻ ഇതുവരെ ഞാൻ ഒരു സ്ഥലത്തിലും കണ്ടില്ല. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை தேவன் எனக்கு காண்பித்து என்னை தேற்றினார். അവൻ അങ്ങനെ ഒരു കാഴ്ച എനിക്ക് കാണിച്ച് ദൈവം എന്നെ ആശ്വസിപ്പിച്ചു. நான் அதிலே தைரியப்பட்டேன். ഞാൻ അതിൽ ആശ്വാസം പ്രാപിച്ചു. ஆனாலும் துக்கம் அமிழ்கிற நேரங்களிலெல்லாம் ഞാൻ കരയുന്ന സമയത്തിലെല്ലാം இந்த காட்சிகள் என்னை தேற்றுகிறது. ഈ കാഴ്ചകളെല്ലാം എന്നെ ആശ്വസിപ്പിക്കും. நாம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல, നാം ഈ ലോകത്തിലുള്ളവരല്ല, நாம் விண்ணுக்குரியவர்கள். ഞാൻ നിത്യതയ്ക്കുള്ളവരാ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? എത്ര പേര് വിശ്വാസിക്കുന്നു? நாம் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, നാം ഈ ലോകത്തിലേക്കുള്ളവൻ, நாம் இந்த மண்ணுக்குரியவன் அல்ல, ഈ മണ്ണിനുള്ളവനല്ല. നാം எந்த ஒரு இழப்புகளும் என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. ഏത് നഷ്ടങ്ങളും നമ്മുടെ ജീവിതത്തിൽ കർത്താവിനെ വിട്ട് നമ്മളെ വേർതിരിക്കുവാൻ കഴിയുകയില്ല. அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து അവർ നമ്മെ ഈ ലോകത്തിൽ നമ്മളെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. உலகம் எனக்கு பின்னே, ലോകം എന്റെ പിന്നാൽ, சிலுவை எனக்கு முன்னே, ക്രൂശ് എന്റെ മുന്നിൽ. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப இருக்கிறோம். ഇപ്പോൾ നാം കർത്താവിന്റെ വചനത്തിന് നേരെ നമ്മൾ ശ്രദ്ധകൾ തിരിക്കുവാൻ പോകുന്നു. ஆண்டவரே, எங்களோடு பேசும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக. കർത്താവേ, അങ്ങനോട് സംസാരിക്കണമേ എന്നുള്ളതായ ചിന്തയോട് നാം ദൈവസന്നിധാനത്തിലിരിക്കുക. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா நிரம்ப செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தை காண பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே
அதையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படியாக என்னுடைய மகள் என்னிடத்திலே சொன்னாள். വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നിന്ന് പ്രസംഗിക്കണമെന്ന് എൻ്റെ മകൾ എന്നോട് പറയുവാനിടയായി. அப்படியாக நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன். അങ്ങനെ ഞാൻ കർത്താവിന്റെ സന്നിധാനത്തിലേക്ക് നോക്കുവാനിടയായി. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து எந்த விதமான வார்த்தையை நான் இந்த இடத்துல பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നിന്ന് ഏത് വിഷയമാണ് കർത്താവെ സംസാരിക്കണമെന്ന് ഞാൻ ദൈവത്തോട് ചോദിക്കുവാനിടയായി. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார். അവൻ ആ സമയം കർത്താവ് എനിക്കൊരു വചനം കാണിച്ചു തരുവാനിടയായി. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். വെളിപ്പാട് പുസ്തകം 21ആം അധ്യായം അതിന്റെ 2ാമത്തെ വാക്യം ഒരു വ്യക്തിക്ക് വായിക്കാം. ശബ്ദമുയർത്തി. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மலையாளத்தில் வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். ഞാൻ പുതിയ ആകാശവും പുതിയ ഭൂമിയും കണ്ട് ഒന്നാമത്തെ ആകാശവും ഒന്നാമത്തെ ഭൂമിയും ഒഴിഞ്ഞുപോയി. വെളിപ്പെടുത്തൽ 21:2. ഇനിയില്ല. പുതിയ യെരുശലേം എന്നെ വിശുദ്ധ നഗരവും ഭർത്താവിനായി അലങ്കരിച്ചിട്ടുള്ള മണവാട്ടിയെ പോലെ ഒരുങ്ങിയ സ്വർഗത്തിൽ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് തന്നെ ഇങ്ങനെ ഞാൻ കണ്ടു. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. കർത്താവിന്റെ പരിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. இந்த வசனத்திலே ഈ വാക്യത്തിൽ யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறார். ആമേൻ. യോഹന്നാൻ ആമേൻ പുതിയ വിശുദ്ധ നഗരം എന്ന് പറയുന്നു. புதிய எருசலேமை பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறார். ആമേൻ. പുതിയ യെരുശലേമിനെ വിശുദ്ധ നഗരം എന്ന് പറയുന്നു. அந்த பரிசுத்த நகரம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் காணப்பட்டதாம். ആ വിശുദ്ധ നഗരം ആമേൻ ഒരുക്കിയിരിക്കുന്ന മണവാട്ടിക്ക് തുല്യമായി പറയപ്പെടുന്നു. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. பொதுவாக ஜெருசலேம் என்று சொல்லும் பொழுது அநேகர் இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படுகிற எருசலேமை சொல்லுவார்கள். അനേകർ യെരുശലേമിനെ കുറിച്ച് പറയുന്നത് ഇസ്രായേൽ നാട്ടിനെ കുറിച്ചുള്ളതാണ് യെരുശലേം എന്നാണ് പറയപ്പെടുന്നത്. ஆண்டவர் வேதத்தில் எழுதி தந்திருக்கிற அனைத்து வார்த்தைகளுமே இந்த உலகத்தை சம்பந்தப்படுத்தினது அல்ல. ദൈവം എഴുതിയ എല്ലാ ദൈവവചനങ്ങളും ഈ ലോകത്തിനെ ബന്ധപ്പെടുത്തുന്ന വാക്യങ്ങൾ അല്ല. ஒருவேளை இந்த உலகத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை தனக்குள்ள எடுத்துக்கொண்டால், ഈ ലോകത്തിനെ ബന്ധപ്പെടുത്തി ഈ വചനത്തെ തന്റെ ജീവിതത്തിൽ എടുത്തുകൊണ്ടാൽ அந்த மனுஷன் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தை தனக்குள்ளே கொண்டு வர முடியாது. അങ്ങനെ ആ മനുഷ്യന് ദൈവത്തിനോടുള്ളതായ വിശുദ്ധിയെ തന്റെ ജീവിതത്തിൽ കൊണ്ടുവരുവാൻ കഴിയുകയില്ല. கலாத்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ഗലാത്യർ എഴുതിയ ലേഖനത്തിൽ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ மாம்சத்திற்கென்று நீ விதைத்தால் அழிவை அறுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ശരീരത്തിൽ വിതയ്ക്കുന്നത് നീ ശരീരത്തിൽ തന്നെ അറുക്കുമെന്നാണ് പറയപ്പെടുന്നത്. ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ആത്മാവിൽ നീ വിതയ്ക്കുകയാണെങ്കിൽ നിനക്കൊരു നിത്യജീവൻ പ്രാപിക്കുവാൻ കഴിയുമെന്നാണ് അപ്പോസ്തലൻ പൗലോസ് ഗലാത്യ സഭയ്ക്ക് ലേഖനം എഴുതുമ്പോൾ പറയുന്നത്. எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருகிறது. എനിക്കൊരു ചെറിയൊരു സംഭവം എന്റെ ഓർമ്മയിൽ വരികയാണ്. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 25 വർഷങ്ങൾക്ക് മുൻപായി നടന്നൊരു സംഭവം. ஒரு கல்யாண வீட்டுல எங்களை ஜெபிக்கிறதற்காக கூட்டிக் கொண்டு போனார்கள். ഒരു വിവാഹ വീട്ടിൽ ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുവാൻ വേണ്ടി ക്ഷണിച്ചു കൊണ്ടുപോയി. அந்த வீட்டுல காய்கறி வெட்டுவதற்கு முன்னாடி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். അവിടെ വെജിറ്റബിൾ കട്ട് ചെയ്യുന്നതിന് മുമ്പേ എന്നോട് പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കുവാൻ വേണ്ടി പറയുവാനിടയായി. கூடவே அந்த வீட்டையா சொன்னார், நாளைக்கு ஒரு குறைவில்லாம
கானா ஒரு கல்யாண வீட்டுல ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படி சொல்லி ஜெபிங்கன்னு சொன்னார். ആ വീട്ടിലുള്ള സഹോദരൻ എന്നോട് പറഞ്ഞു, കാനാ ഒരു കല്യാണ വീട്ടിൽ എങ്ങനെയാണ് അത്ഭുതം നടന്നത്, അതുപോലെ ഈ കല്യാണത്തിനും ആ രീതിയിൽ അത്ഭുതം നടക്കണമെന്ന് പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുവാൻ വേണ്ടി എന്നോട് ആവശ്യപ്പെട്ടു. அடுத்த நாள் மத்தியானம் அவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்காக நாங்க போனோம். ആമേൻ. അടുത്ത ദിവസം ആ ആമേൻ വിവാഹ വീട്ടിൽ ഞങ്ങൾ ഭക്ഷണം കഴിക്കുവാൻ വേണ്ടി ഞങ്ങൾ അവിടെ പോയി. அங்க சோறு எல்லாம் தீந்துட்டு ആമേൻ. അവിടെ ആമേൻ ചോറെല്ലാം തീർന്നുപോയി. மனைவி கோபமா வருகிறான் இவங்க பக்கத்துல. ആമേൻ. ഭാര്യ ഈ ഭർത്താവിനടുത്തേക്ക് ദേഷ്യത്തോട് കടന്നു വരികയാണ്. இவரு சின்ன பேகையும் வச்சுட்டு இந்த எலி நின்னது மாதிரி பதுங்கி நிக்கிறாரு. ആമേൻ. ഈ ആമേൻ സഹോദരൻ ആമേൻ ചെറിയൊരു ബാഗും വെച്ചിട്ട് എലി ആമേൻ പേടിച്ചിരിക്കുന്നത് പോലെ പേടിച്ച് നിൽക്കുകയാണ്. நான் அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா ஏன் இவ்வளவு கோபமா வருகிறீங்க? ആമേൻ. ആ സഹോദരിയെ നോക്കി ഞാൻ ചോദിച്ചു, എന്ത് സഹോദരി ഇത്ര ദേഷ്യത്തോട് കൂടെ വരുന്നത്? இந்த ആളെ குறிச்சு உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ആമേൻ. ഈ സഹോദരനെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് അറിയത്തില്ല എന്ന് പറഞ്ഞു. நான் கேட்டேன், அவர் என்ன தப்பு பண்ணினாரு? ആ സഹോദരൻ എന്ത് തെറ്റാണ് ചെയ്തത്? ஆக்குக்காரன் எத்தனை கிலோ கத்தரிக்காய் வாங்க சொன்னாரோ அதுல நேர பாதி வாங்கிட்டு வந்தாரு. ആമേൻ. സ്തോത്രം. ഈ ആമേൻ സமைക്കുന്നവർ അല്ലെങ്കിൽ ഈ കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നവർ ആമേൻ 5 കിലോ വാങ്ങാൻ പറഞ്ഞാൽ പകുതിയാണ് കത്തിരിക്ക വാങ്ങിക്കൊണ്ടുവന്നത്. அவன் எழுதி கொடுத்த அத்தனைக்கும் பகுதி இவர் வாங்கிட்டு வந்தார். ഈ ആമേൻ അവർ എഴുതി കൊടുത്തതായ അതിന്റെ ആ തുണ്ടിനനുസരിച്ച് അതിന്റെ പകുതിയാണ് വാങ്ങിക്കൊണ്ടുവന്നത്. അതിനാലാകും 1:30 മണിക്ക് சாப்பாடு எல்லாருக்கும் தீர்ந்து. ആമേൻ. അതുകൊണ്ടാണ് 1:30 മണിക്ക് ആഹാരമെല്ലാം തീർന്നുപോയത്. ஆனா முந்தின நாள் ராத்திரி என்கிட்ட எப்படி பேசுறாரு? ആമേൻ. ആമേൻ. തലേ ദിവസം എങ്ങനെയാണ് എന്നോട് സംസാരിച്ചത്? வசனம் சொல்றாரு. ആമേൻ. ദൈവവചനം പറയുന്നു, கானாவூர்ல ஆண்டவர் அற்புதம் செய்தது போல இங்கேயும் அற்புதம் செய்யணும்னு சொல்லி தருகிறார். ആമേൻ. കാനാവിൽ കല്യാണ വീട്ടിൽ അത്ഭുതം ചെയ്തതുപോലെ ഇവിടെയും ഒരു അത്ഭുതം നടക്കണമെന്ന് പറയുവാനിടയായി. நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் எவ்வளவு கில்லாடின்னு உள்ளது உங்களுக்கு நல்லா தெரியும். ആമേൻ. നമ്മുടെ ദേശത്തിലുള്ള ആളുകൾ എത്ര നല്ലവരാണെന്ന് നമുക്കറിയാം. ஆண்டவருடைய வசனத்தை எப்படி மாத்துறாங்கன்னு உள்ளது உங்களுக்கு நல்லா தெரியும். ദൈവവചനത്തിന് എങ്ങനെയാണ് മാറ്റുന്നു എന്ന് നമുക്കറിയാം. இப்படிப்பட்ட சாதுரியவான்களாய் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் காட்டுகிறார். ആമേൻ. ഇങ്ങനെയുള്ള ഒരു ജീവിതം നമുക്ക് ഉണ്ടാകരുത് എന്നാണ് ദൈവം നമുക്ക് കാണിച്ചു തരുന്നത്. இதெல்லாம் உலக சம்பந்தமான வார்த்தைகள். ആമേൻ. ഇതെല്ലാം ലോക സംബന്ധമായുള്ളതായ ദൈവവചനങ്ങൾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. அதனால் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற வசனங்கள் அனைத்துமே കർത്താവ് എഴുതി തന്നിരിക്കുന്ന എല്ലാ വചനങ്ങളും தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவைகள். ദൈവരാജ്യത്തിന് സ്വന്തമായതാണ്. யாருக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ, അവൻ ആർക്കെല്ലാം ദൈവരാജ്യത്തിൽ പോകണമെന്ന് ആഗ്രഹമുണ്ടോ அவங்களுக்கு நான் சொல்றது விளங்கும். ആമേൻ. അവർക്ക് ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാകും. உங்களுக்கு புரியும் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ആമേൻ. നിങ്ങൾക്കെല്ലാം മനസ്സിലാകുമെന്ന് കർത്താവിൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. இந்த வசனத்துல யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ആമേൻ. ഈ വചനത്തിൽ യോഹന്നാൻ അപ്പോസ്തലൻ പറയുന്നു, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறார். ആമേൻ. പുതിയ യെരൂശലേമായ വിശുദ്ധ നഗരം. புதிய எருசலேம், அந்த எருசலேமை பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிறார். പുതിയ യെരൂശലേമിനെ ആമേൻ വിശുദ്ധ നഗരം എന്നാണ് യോഹന്നാൻ പറയുന്നത്. இதுல நீங்க என்ன விளங்கிக் கொள்ளுகிறீங்க? ആമേൻ. ഇതിന് നിങ്ങൾ എന്താണ് മനസ്സിലാക്കുന്നത്? ஆண்டவர் இயேசு சுவிசேஷத்துல சொல்றாரு, ആമേൻ. കർത്താവായ യേശു സുവിശേഷ ഭാഗങ്ങളിൽ പറയുന്നു, எருசலேமே எருசலேமே, യെരൂശലേമേ യെരൂശലേമേ, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுகிறது போல കോഴി തന്റെ കുഞ്ഞുങ്ങളെ ചിറകിനടിയിൽ മറയ്ക്കുന്നത് പോലെ நான் உங்களை சேர்த்துக் கொள்ள எத்தனை தரம மனதாயிருந்தேன். ആമേൻ. നിങ്ങളെ ഞാൻ ചേർത്തുകൊള്ളുവാൻ എത്ര പ്രാവശ്യം ഞാൻ മനസ്സായിരുന്നു. அப்படி என்று சொன்னால் இந்த எருசலேம் என்று சொல்லக்கூடியது யார்? ആമേൻ. യെരൂശലേം എന്ന് പറയുന്നത് ആരാണ്? அந்த எருசலேமிலே வாழ்கிற தேவனுடைய மக்களை வெளிப்படுத்துகிறது. ആമേൻ. ആ യെരൂശലേമിൽ ജീവിക്കുന്നതായ മക്കളിനെയാണ്, ജനത്തെയാണ് വെളിപ്പെടുത്തുന്നത്. நேசர்புரத்தில் வாழ்கிறவர்களை நேசர்புர மக்கள் என்று சொல்லுவார்கள். ആമേൻ. നേസർപുരത്തിൽ ജീവിക്കുന്ന ദൈവജനത്തെ നേസർപുര ജനമെന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. நட்டாளத்தில் வாழ்கிற மக்களை நட்டாளத்தில் வாழ்கிற மக்கள் என்று சொல்லுவார்கள். ആമേൻ. നട്ടാലത്തിൽ ജീവിക്കുന്ന ജനത്തിന് നട്ടാലത്തിൽ ജീവിക്കുന്നവരെന്ന് പറയുവാനുണ്ട്. முள்ளங்கனவளில வாழ்கிற மக்களை முள்ளங்கனவளை மக்கள் என்று சொல்லுவார்கள். ആമേൻ. മുള്ളങ്കനവിള എന്ന് പറയുന്ന
പറയുന്ന സ്ഥലത്ത് ജീവിക്കുന്നവരെ മുള്ളങ്കരയിലുള്ളവരെന്ന് പറയപ്പെടും. பள்ளியாடியில் வாழ்கிற மக்களை பள்ளியாடி மக்கள் என்று சொல்லுவார்கள். പള്ളിയാടിയിൽ ജീവിക്കുന്നവരെ പള്ളിയാടിയിൽ ജീവിക്കുന്നവരെന്ന് പറയുവാനിടയാണ്. அதே போல எருசலேமுக்குள்ள வாழ்கிற மக்களை ஆண்டவர் எருசலேமின் மக்கள் என்றும் பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லுகிறார். അവൻ യെരൂശലേമിൽ ജീവിക്കുന്ന ദൈവജനത്തിന് യെരൂശലേമിൽ ഉള്ളവരെന്നും അവൻ വിശുദ്ധ ജനമെന്നുമാണ് അറിയപ്പെടുന്നത്. இதைத்தான் நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, ഇതാണ് നെഹേമിയ പുസ്തകത്തിൽ 11ആം അധ്യായം അതിന്റെ 1ാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ വായിക്കാം. நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் நெகேமியா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத சம்பந்தப்படுத்தி நிறைய வசனங்கள் உண்டு. அவன் இதனை பந்தப்படுத்தி அநேக வாக்கியங்கள் உண்டு. அதை எல்லாவற்றையும் விவரமாய் சொல்லி தருவதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவன் இதனெல்லாம் പറഞ്ഞു തരുവാൻ എനിക്ക് സമയമില്ല. எழுதி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அவன் எழுதണമെങ്കിൽ നിങ്ങൾക്ക് എഴുതിയെടുക്കാം. യെശയ്യാ தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, യെശയ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകം 48:2 വായിക്കുമ്പോൾ அதிலும் எருசலேம் பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் യെരൂശലേം വിശുദ്ധ നഗരം എന്ന് പറയപ്പെടുന്നു. യെശയ്യാ தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, യെശയ്യാ പ്രവാചകന്റെ പുസ്തകം 52ആം അധ്യായം 1ാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ அதிலும் எருசலேமை பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അതിലെയും ആമേൻ യെരൂശലേം നഗരം വിശുദ്ധ നഗരം എന്ന് പറയപ്പെടുന്നു. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 53வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, മത്തായി സുവിശേഷം 27ആം അധ്യായം 53ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ அது மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 27ஆம் அதிகாரம் 53வது வசனம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்தார்கள். അവർ പുനരുത്ഥാനം പ്രാപിച്ചതിന് ശേഷം കല്ലറയെ വിട്ട് വിശുദ്ധ നഗരത്തിൽ അവർ പ്രവേശിച്ചു. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவிന്റെ விசுத்த நாமம் மகத்துவப்படுமாறாக. இந்த பரிசுத்த நகரத்திலே கல்லறை என்கிற அனுபவம் பல காரியங்களை காண்பிக்கிறது. ஆமென். ഈ വിശുദ്ധ നഗരത്തിൽ അവിടെ പല കാര്യങ്ങളെ കുറിച്ച് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. இந்த கல்லறை என்று சொல்லக்கூடியது ஞான ஸ்நானத்துக்கு ஒரு அடையாளம். ഈ കല്ലറ എന്ന് പറയുന്നത് ജ്ഞാനസ്നാനത്തിനൊരു അടയാളമാണ്. இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுவது ஒரு அடையாளமாக இருக்கிறது. യേശു ക്രിസ്തുവിനോട് കൂടെ അടക്കപ്പെടുന്നത് ഒരു അടയാളമാണ്. இப்போ இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது இயேசுவோடு கூட இவர்களும் எழுப்பப்பட்டு பரிசுத்த நகரத்தில் காணப்படுகிறார்கள். യേശു ഉയർത്തെഴുന്നപ്പോൾ ആ യേശുവിനോട് കൂടെ നാം ഉയർത്തെഴുന്നേറ്റ് ആ യേശുവിനോട് കൂടെ യെരൂശലേം എന്ന വിശുദ്ധ നഗരത്തിൽ നാം കാണപ്പെടും. ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவோடு கூட உட்காருகிறார்கள். நம்ம ஞானஸ்நானம் எடுத்த எல்லா தெய்வ மக்களும் ஆ യെരൂശലേം വിശുദ്ധ നഗരത്തിൽ കാണപ്പെടും. அருமையான லாசரு மரித்து போனார். ஆமென். ലാസറു എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തി മരിച്ചുപോയി. மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன். ആമെൻ. മാർത്താൾ മറിയാൾ എന്ന് പറയുന്ന സഹോദരൻ. அந்த சகோதரன் மரித்து 4வது நாள் தான் இயேசு பெத்தானியா போனார். ആമെൻ. യേശു അവൻ 4ാമത്തെ ദിവസമാണ് ബഥാനിയായിൽ വരുവാനിടയായി തീർന്നത്. அப்பொழுது மார்த்தாள் என்கிறதான சகோதரி சொல்லுகிறார், இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டேன்னு சொல்லுகிறார். മാർത്താൾ എന്ന് പറയുന്ന സഹോദരി പറഞ്ഞു, മരിച്ചിട്ട് 4 ദിവസമായി നാറ്റം വെച്ചു എന്ന് പറയുവാനിടയായി. യേശു சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். യേശു പറഞ്ഞു, ഞാൻ തന്നെ പുനരുത്ഥാനവും ജീവനുമായിരിക്കുന്നു എന്ന് പറയുവാനിടയായി. ലാസറുവേ வெளியே வா என்று சத்தம் கொடுத்தார். ആമേൻ. ലാസറുവേ പുറത്തു വരിക എന്ന് ശബ്ദമിട്ട് പറഞ്ഞു. ലാസർ வெளியே வந்தார். ആമേൻ. ലാസർ പുറത്തു വന്നു. இப்போ இயேசுவோடு கூட விருந்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ആമേൻ. യേശുവിനോട് കൂടെ ആമേൻ വിരുന്നിൽ ഇരിക്കുകയാണ്. அப்ப இயேசு ஒரு மனுஷனை உயிர்ப்பித்து
தன்னோடு கூட உட்காருகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். ആമേൻ. യേശു ഒരു മനുഷ്യന് ഉയർപ്പിച്ച് ആമേൻ യേശുവിനോട് ഇരുത്തുന്ന ഒരു അനുഭവം നമുക്ക് അവിടെ കാണുവാൻ அப்ப കഴിയും. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவோடு உட்காருவதுதான் ஒரு பரிசுத்த நகரமாக இருக்கிறது. ആമേൻ. രക്ഷിക്കപ്പെട്ട ഒവ്വൊരു ദൈവ പൈതലും യേശുവിനോട് ഇരിക്കുന്ന അനുഭവമാണ് നമുക്കിവിടെ കാണുവാൻ அவர்கள் കഴിയുന്നത്. எல்லாரும் உயிரோடு எழுந்து பரிசுத்த நகரத்தில் இயேசுவோடு காணப்பட்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. അവരെല്ലാം ആമേൻ ഉയർത്തെഴുന്നേറ്റ് യേശുവിനോട് കൂടെ വിശുദ്ധ നഗരത്തിൽ ഇരിക്കുന്നു എന്ന് കാണപ്പെടുവാനിടയായി. இப்படிப்பட்ட பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேமை தான் ஆண்டவர் மணவாட்டியாக அலங்கரித்து இறக்கி வருகிறார். ആമേൻ. ഇങ്ങനെയുള്ളതായ അനുഭവത്തെയാണ് ആമേൻ വിശുദ്ധ നഗരമെന്ന് മണവാട്ടിയായി ഇറങ്ങി വരുന്ന അനുഭവം നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் நான் ஒரு எருசலேமாகிய பரிசுத்த நகரமாய் காணப்பட வேண்டும்? ആമേൻ. ഞാനും ഒരു വിശുദ്ധ നഗരമായ യെരൂശലേമായി മാറണമെന്ന് എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നു? இயேசுவோடு உட்காருகிற ஒரு அனுபவம் தான் பரிசுத்த நகரத்தின் அனுபவம். യേശുവിനോട് ഇരിക്കുന്നതാണ് ആമേൻ ആ ഒരു അനുഭവം എന്ന് പറയുന്നത്. ஏன் இந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மளோடு திணிக்கிறார்? ആമേൻ. എന്തുകൊണ്ടാണ് ഈ അനുഭവം കർത്താവ് നമുക്ക് തരുന്നത്? இந்த எருசலேமின் அனுபவம் என்ன? ആമേൻ. യെരൂശലേമിന്റേതായ അനുഭവം എന്താണ്? இந்த பரிசுத்த நகரத்தின் அனுபவம் என்ன? ഈ ആമേൻ വിശുദ്ധ നഗരത്തിന്റെ അനുഭവം എന്താണ്? 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம ആമേൻ. வாசிக்கும்போது 2 ശമൂവേലിന്റെ പുസ്തകത്തിൽ നമ്മൾ 19 അധ്യായം 33ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். ആമേൻ. 2 ശമൂവേലിന്റെ പുസ്തകം 19 അധ്യായം അതിന്റെ 33ാമത്തെ വാക്യം. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. எருசலேமாகிய பரிசுத்த நகரத்திலே ஒரு தேவ பிள்ளை காணப்படும் பொழுது அங்கே முதலாவது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் പരാമരിപ്പ്. ആമേൻ. യെരൂശലേം എന്ന വിശുദ്ധ നഗരത്തെ കുറിച്ച് നാം പഠിക്കുമ്പോൾ അവിടെ ഒന്നാമത് ഒരു ദൈവപൈതലിന് ലഭിക്കുന്നത് ആമേൻ ഒരു പ്രൊട്ടക്ഷൻ, ഒരു സൂക്ഷിപ്പാണ് അവിടെ ലഭിക്കുന്നത്. தேவ பிள்ளையே உன்னை பராமரிக்கும்படியாக உன்னுடைய வீட்டிலே யாரும் இல்லையா? ആമേൻ. നിന്നെ സൂക്ഷിക്കുവാൻ ആമേൻ നിന്റെ വീട്ടിൽ ആരും ഇല്ലയോ? உன்னுடைய உறவினர்கள் யாரும் இல்லையா? നിന്റെ ബന്ധുക്കൾ ആരും ഇല്ലയോ? உன்னுடைய கஷ்டத்தை போக்கும்படியாக யாரும் வரவில்லையா? ആമേൻ. നിന്റെ കഷ്ടതയെ മാറ്റുവാൻ ആരും വരുന്നില്ലയോ? உன்னுடைய துக்கத்தை கண்ணீரை யாரும் கண்டுக்காமல் இருக்கிறார்களா? ആമേൻ. നിന്റെ ദുഃഖത്തെ നിന്റെ കണ്ണുനീരിന് അവൻ ആരും കാണാതെ ഇരിക്കുന്നുവോ? நீங்கள் இந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் வந்தால் அங்கே ஒரு பராமரிப்பு உண்டு. ആമേൻ. യെരൂശലേം എന്ന വിശുദ്ധ നഗരത്തിൽ നിങ്ങൾ വന്നാൽ അവിടെ ഒരു സൂക്ഷിപ്പ് നിങ്ങൾക്ക് ലഭിക്കും. அதனால் தான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான கூட்டங்களை ஏற்படுத்தி நீங்கள் இப்படிப்பட்டதான எருசலேமுக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். അതുകൊണ്ടാണ് കർത്താവ് ഇങ്ങനെയുള്ളതായ ആരാധനകളെ ക്രമീകരിച്ച് ഈ ആമേൻ പരിപാലനത്തിനകത്ത് ഈ സൂക്ഷിപ്പിനകത്ത് വരണമെന്ന് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. நான் எருசலேமுக்குள்ளே வருவதற்கு வாஞ்சியோடு இருக்கிறேன்னு சொல்லுங்க, எல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். യെരൂശലേമിൽ വരുവാൻ ആഗ്രഹമായി വരുന്നവർ കരങ്ങൾ ഉയർത്തി ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തിയാട്ടെ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. எகிப்து தேசம் எங்கும் பயங்கரமான பஞ்சம். ആമേൻ. ഈ മിസ്രയീം ദേശം മുഴുവനും ആമേൻ ഭയങ്കരമായ പഞ്ചം. ஆண்டவர் யோசேப்பு என்கிறதான ஒரு மனுஷனை முதலாவது அனுப்பினார். ആമേൻ. അവിടെ ആമേൻ സ്തോത്രം യോസേപ്പ് എന്ന് പറയുന്ന ഒരു മനുഷ്യനെ ദൈവം അവിടെ അയക്കുവാനിടയായി. நானும் என்னுடைய துணைவியாரும் மகனும் அழுது கொண்டிருக்கும் போது, ആമേൻ, ഞാനും എന്റെ ഭാര്യയും എന്റെ കുഞ്ഞും ആമേൻ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, இன்னைக்கு பகல் நேரத்தில் கூட மகனை நான் மேலே சத்தம் கொடுத்தேன், மகன் எங்கே இருக்கிறாய்? ആമേൻ, ഞാൻ ഇവിടെ ഇരുന്നു കൊണ്ട് ആമേൻ സ്തോത്രം മകനെ വിളിച്ചു, മകനെ നീ എവിടെയായിരിക്കുന്നത്? அவன் அந்த ரூமுக்குள்ளே அருமையான என்னுடைய மனைவி பக்கத்திலே குப்புறப்படுத்து அழுது கொண்டிருந்தான். ആമേൻ, എന്റേതായ ഭാര്യയുടെ ആമേൻ അരികിൽ ആമേൻ ഇരുന്ന് അവൻ കരഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. நான் நேற்றைய முன்தினம் துணைவியாரை பார்த்து சொன்னேன், ആമേൻ ആമേൻ കഴിഞ്ഞ ദിവസം ഞാൻ എന്റെ ഭാര്യയോട് പറഞ്ഞു, இங்க பாரு, யாக்கோபு யோசேப்பை இழந்து 17 வருஷம் தவித்தார். ആമേൻ, യാക്കോബ് തന്റെ സഹോദരനായ യോസേപ്പിനെ ആമേൻ സ്തോത്രം യാക്കോബ് തന്റെ മകനായ യോസേപ്പിനെ നഷ്ടപ്പെട്ട് 14 വർഷങ്ങളായി. யோபு தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தவித்தார். ആമേൻ, ഇയ്യോബ് തന്റെ കുഞ്ഞുങ്ങളെ നഷ്ടപ്പെട്ട് ആമേൻ വേദനപ്പെടുവാനിടയായി. பல பரிசுத்தவான்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து வேதத்திலே தவித்திருக்கிறார்கள். ആമേൻ, പല വിശുദ്ധന്മാർ വേദപുസ്തകത്തിന്റെ മക്കളെ നഷ്ടപ്പെട്ട് ആമേൻ അനുഭവങ്ങൾ കാണുവാനിടയായി. ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட பாதை வழியாய் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சித்திருக்கிறார். ആമേൻ, കർത്താവ് ചിലപ്പോൾ ഈ നിലകളിൽ ഈ അനുഭവത്തിൽ കൂടെ കടന്നു പോകണമെന്ന് ദൈവം ചിലപ്പോൾ ആഗ്രഹിച്ച് കാണാം. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட நிலவரம் வந்திருக்கிறது. പഴയ നിയമത്തിലെ ഭക്തന്മാരുടെ ജീവിതത്തിൽ ഇങ്ങനെയുള്ള അനുഭവം കടന്നു വന്നിട്ടുണ്ട്. அதனால் நாம் நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தேன்.
கொடுத்தேன். ആമേൻ. നമ്മൾ ബലപ്പെടണമെന്ന് ഞാൻ പറഞ്ഞു കൊടുക്കുവാനിടയായി. இங்க யோசேப்பு முன்பதாக அனுப்பப்படுகிறார். ആമേൻ. ഒന്നാമത് യോസേപ്പിന് ദൈവം അയക്കുകയാണ്. தாயை இழந்தான், അമ്മയെ ആമേൻ നഷ്ടപ്പെട്ടു, தகப்பனை இழந்தான், അപ്പനെ നഷ്ടപ്പെട്ടു, சகோதரன்மார்களை இழந்தான், ആമേൻ. സഹോദരന്മാരെ നഷ്ടപ്പെട്ടു. பரிசுத்தத்தை தனக்குள்ளே பாதுகாத்து கொண்டபடினாலே ஜெயிலுக்குள்ளே தள்ளப்பட்டான். അവൻ വിശുദ്ധിയെ താൻ സൂക്ഷിച്ചതുകൊണ്ട് താൻ അവൻ കാരാഗ്രഹത്തിനകത്ത് ഇടപെടുവാനിടയായി. ஜெயிலுக்குள்ளே இருந்தவர்களுக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணினான், நீங்கள் வாழ்வடைந்தவருக்கும் ராஜாவுக்கிட்ட என்னுடைய நிலவரத்தை சொல்லுங்கள் என்று கெஞ்சினான். ആമേൻ. രാജാവിന്റെ അടുത്തിൽ എന്റെ അനുഭവങ്ങൾ പറയണമെന്ന് അവൻ അപേക്ഷിച്ചു. யாருமே ஞாபகத்துல வரல. അവൻ ആരുടെയും ഓർമ്മയിൽ താൻ വന്നില്ല. ஆனா கர்த்தருடைய வேளை வந்தது. കർത്താവിന്റെ സമയം വന്നു. கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பித்தார். കർത്താവ് അവിടെ തന്റെ പ്രവൃത്തി ആരംഭിച്ചു. மந்திரியாக மாற்றினார். മന്ത്രിയായിട്ട് ദൈവം മാറ്റി. யாக்கோபுடைய சகோதரன் எல்லாம் வந்தாங்க. അവൻ യാക്കോബിന്റെ സഹോദരന്മാരെല്ലാം വന്നു. நான் உங்களை பழி வாங்குவேன்னு யோசேப்பு சொல்லல. അവൻ ഞാൻ നിങ്ങള് പഴി വാങ്ങുമെന്ന് പറഞ്ഞില്ല. நீங்க எனக்கு தீமை பண்ணினீங்க. അവൻ നിങ്ങൾ എന്നോട് പ്രതികാരം ചെയ്തു. நான் உங்களை பழி வாங்குவேன்னு அவன் சொல்லல. അവൻ ഞാൻ നിങ്ങളോട് പ്രതികാരം ചെയ്യുമെന്ന് പറഞ്ഞില്ല. நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று சொன்னான். അവൻ ഞാൻ നിങ്ങളെ നിങ്ങളുടെ മക്കളെയും സൂക്ഷിക്കുമെന്ന് പറഞ്ഞു. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, കർത്താവിന്റെ ജനമേ, தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்று அணுகாது அரணானீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்தீரே, தீங்கொன்று அணுகாது அரணானீரே. கண்ணீர் வீழா கண்ணீர் மணி போல் கண்ணை என் மேல் பதித்து காத்தீரே. கண்ணீர் வீழா கண்ணீர் மணி போல் கண்ணை என் மேல் பதித்து காத்தீரே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். அல்லேலூயா. இங்கதான் இருக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டீங்களா? ഇവിടെ ഉണ്ടോ? എല്ലാരും വീട്ടിലോട്ട് മടങ്ങിപ്പോയോ? இங்கதான் இருக்கிறோம்னு சொன்னா நல்ல உற்சாகம் ஒரு அலையில சொல்லுங்க. ഇവിടെ ഇരിക്കുന്നവരെല്ലാം அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தந்த அப்பத்தை முழுமையா சொல்லணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறேன். எங்களுக்கு முழுமையா சொல்லுங்கன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. കർത്താവ് എനിക്ക് തന്ന അപ്പത്തെ ഞാൻ പറയുകയാണ്, അത് പൂർണ്ണമായി പറയണം എന്നുള്ളവര് മാത്രം കരങ്ങൾ ഉയർത്തിയാട്ടെ. ஆண்டவர் தந்த அப்பத்தை மீதியா கொண்டு போகக்கூடாது. ആമേൻ. കർത്താവ് തന്ന അപ്പത്തെ ആമേൻ ബാലൻസ് കൊണ്ടുപോകാൻ പാടില്ല. அது எல்லாருக்கும் உங்களுக்கு திருப்தியா நான் தரணும். ആമേൻ. അതെല്ലാം നിങ്ങൾക്ക് തൃപ്തിയായി തരണം. அதனால உங்களுடைய நேரத்தை நான் டெஸ்ட் பண்ண போவதில்லை. അതുകൊണ്ട് നിങ്ങളുടെ സമയത്തെ ഞാൻ എടുക്കുവാൻ கொஞ்சம் ആഗ്രഹിക്കുന്നു. சீக்கிரமாக சொல்லி நான் முடித்துக் கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். ഞാൻ പെട്ടെന്ന് പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நீங்கள் வேகமாக வாசித்தா எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கும். പെട്ടെന്ന് നിങ്ങൾ വായിച്ചാൽ എനിക്ക് അല്പ സഹായകരമായിരിക്കും. அப்ப எருசலேமுக்குள்ள நீங்க வந்துட்டா முதல்ல உங்களுக்கு பராமரிப்பு உண்டு. യെരൂശലേമിൽ നിങ്ങൾ കടന്നു വന്നാൽ നിങ്ങൾക്ക് ഒന്നാമതുള്ളത് സൂക്ഷിപ്പാണ്. ரெண்டாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 19ആം അധ്യായം അതിന്റെ 10ാമത്തെ വാക്യം നമ്മൾ വായിക്കുമ്പോൾ, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 2 രാജാക്കന്മാർ 19ആം അധ്യായം അതിന്റെ 10ാമത്തെ വാക്യം വായിച്ചാൽ, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று. அல்லேலூயா. ഹല്ലേലൂയാ. நீங்க எருசலேமில் இருந்தா, നിങ്ങൾ യെരൂശലേമിൽ ഇരുന്ന, எருசலேம் என்கிற பரிசுத்த நகரத்துல இருந்தா, യെരൂശലേം എന്ന വിശുദ്ധ നഗരത്തിൽ നിങ്ങൾ ഇരുന്ന, அசீரியா ராஜாவுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை.
അവൻ അസിരിയ എന്ന പട്ടണത്തിൽ അവൻ നിങ്ങൾ അവൻ സമർപ്പിക്കപ്പെടുകയില്ല. அல்லது சாத்தானுடைய கையில நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. അവൻ ശത്രുവിന്റെ കയ്യിൽ അവൻ നിങ്ങളെ ഏൽപ്പിക്കുകയില്ല. அதனால்தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். അതുകൊണ്ടാണ് യേശു കർത്താവ് ശിഷ്യന്മാരെ നോക്കി പറഞ്ഞു, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் தரிப்பிக்கப்படுகிறது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொல்றார். ഉയരത്തിലുള്ള ശക്തി നിങ്ങളിൽ വരുന്നത് വരെ യെരൂശലേമിൽ നിന്ന് നിങ്ങൾ പോകരുതെന്ന് പറഞ്ഞു. அப்ப ஆண்டவருடைய ஒரு பெரிய பிளான், திட்டம் என்னவென்று கேட்டால், കർത്താവിന്റെ വലിയൊരു പദ്ധതി, പ്ലാൻ എന്താണെന്ന് ചോദിച്ചാൽ, நீங்கள் எருசலேமுக்குள்ள இருக்க வேண்டும், அங்கே உங்களை பராமரிக்க வேண்டும். നിങ്ങൾ യെരൂശലേമിൽ ഇരിക്കണം, അവിടെ നിങ്ങൾ സൂക്ഷിക്കപ്പെടണം. இதைத்தான் லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ഇതാണ് നമ്മുടെ ലൂക്കാ സുവിശേഷത്തിൽ ஒரு വായിക്കുന്നത്. மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறான். ഒരു മനുഷ്യൻ യെരൂശലേമിൽ നിന്ന് എരിഹോവിലേക്ക് പോകുകയാണ്. அவன் எருசலேமை விட்டு வெளியே போகும்போது கள்ளர் கையில் அகப்படுகிறான். അവൻ യെരൂശലേമിൽ നിന്ന് അവൻ പുറത്തു പോകുമ്പോൾ കള്ളന്മാരുടെ കയ്യിൽ അകപ്പെടുകയാണ്. அவனுடைய ஜீவனையே குற்றுயிராய் விட்டு விடுகிறார்கள். അവന്റെ ജീവനെ അവൻ ആ പകുതി ജീവനിൽ അവൻ എത്തിച്ചു കിടക്കപ്പെടുകയാണ്. அப்ப எருசலேமை விட்டு வெளியே போகும்போது, അവൻ യെരൂശലേമിനെ വിട്ട് പുറത്തു പോയാൽ, இயேசுவாகிய பரிசுத்த நகரத்தை விட்டு வெளியே போகும்போது, യേശു എന്ന വിശുദ്ധ നഗരത്തെ വിട്ട് നാം പുറത്തു പോകുമ്പോൾ பராமரிப்பு இல்லை, അവൻ സൂക്ഷിപ്പില്ല. சாத்தானுடைய கைகளில் அகப்படுகிறோம். അവൻ പിശാചിന്റെ കയ്യിൽ നാം ഏൽപ്പിക്കപ്പെടുകയാണ്. ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம், நீங்களும் நானும் எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் இருக்க வேண்டும். അവൻ കർത്താവിന്റെ വലിയൊരു പദ്ധതി എന്ന് പറയുന്നത് നാം എല്ലാം യെരൂശലേം നഗരത്തിൽ ഇരിക്കണമെന്നുള്ളതാണ്. மூன்றாவதாக, മൂന്നാമതായിട്ട് 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 ദിനവൃത്താന്തം 6-ാം അധ്യായം 6-ാമത്തെ വാക്യം. 2 ദിനവൃത്താന്തങ്ങളുടെ പുസ്തകം 6-ാം അധ്യായം 6-ാമത്തെ വാക്യം. என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. இங்கே எருசலேமிலே கர்த்தருடைய நாமம் விளங்குகிறது. അവൻ ഇവിടെ യെരൂശലേമിൽ കർത്താവിന്റെ നാമം മഹിമപ്പെടുകയാണ്. அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. കർത്താവിന്റെ നാമത്തിന് ശക്തിയുണ്ട്. அவருடைய നാമத்திலே பிசாசுகள் ஓடும். അവൻ കർത്താവിന്റെ നാമത്തിൽ പിശാചുകൾ ഓടും. அவருடைய நாமம் அதிசயமானது. ആ കർത്താവിന്റെ നാമം അത്ഭുതമായ നാമമാണ്. அப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள நாமம் தான் எருசலேமிலே காணப்படுகிறது. അങ്ങനെയുള്ള അത്ഭുതമായ ഒരു നാമമാണ് യെരൂശലേമിൽ കാണപ്പെടുന്നത്. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். അവൻ ഇതാണ് നാം വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ നാം വായിക്കുന്നത്. வேறு ஒருவரும் அறியாத ஒரு புதிய நாமத்தை நெற்றியிலே ஆண்டவர் போடுகிறார். അവൻ വേറെ ഒരുവരും അറിയാത്ത ഒരു പുതിയ നാമം നിന്റെ മണ്ടയിൽ കുറിക്കുകയാണ്. எங்க ஆர்மியில ஒரு கோடு வேர்டு வச்சிருப்பாங்க. எங்க ஆர்மியில ஒரு கோடு வேர்டு. അവൻ ആർമിയിൽ അവൻ പുതിയൊരു കോഡ് ഭാഷ വെച്ചിരിക്കും. யுத்த நேரத்துல என்னுடைய முழு பேரை சொல்லி கூப்பிட மாட்டார்கள். അവൻ യുദ്ധ സമയത്തിൽ എന്റെ പൂർണ്ണ പേരും പറഞ്ഞു വിളിക്കത്തില്ല. ஆர்மியில அதற்கான ட்ரைனிங் எடுத்தவர்களுக்கு தான் அந்த வார்த்தையை உபயோகிக்க முடியும். ആമേൻ. അവിടെ ട്രെയിനിങ് എടുത്തവർക്ക് മാത്രമേ അവിടെ ആ വാക്ക് ഉപയോഗിക്കുവാൻ കഴിയുകയുള്ളൂ. எனக்கு பேர் வந்து டேனியல். ആമേൻ. എന്റെ പേര് വന്ന് ഡേനിയലാണ്. ஆனா ஆர்மியில அந்த கோடு வேர்டுல, ആമേൻ, ആ ആർമിയിൽ ആ കോഡ് വേർഡ് டெல்டா ஆல்பா நவம்பர் இந்தியா எக்கோ லீமான்னு சொல்லுவார்கள். ആമേൻ. ഡെൽറ്റ ആൽഫ. ആമേൻ. உங்களுக்கு தெரியாது, എനിക്കറിയില്ല. அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். അതിന് ട്രെയിനിങ് എടുക്കണം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். കർത്താവ് നാമത്തിൽപ്പെടട്ടെ. டெல்டா ஆல்பா நவம்பர் இந்தியா எக்கோ லீமா. ആമേൻ. ഡെൽറ്റ ആൽഫ നവംബർ எக்கோ ലീമ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். കർത്താവിനെ മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ரொம்ப കഷ്ടപ്പെട്ട് தான் ஐயா பேசினாரு. ആമേൻ. അല്പ കഷ്ടപ്പെട്ട് തന്നെ കർത്തദാസൻ സംസാരിച്ചത്. அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய நாமம் பேர் வச்சிருக்கிறார். ആമേൻ. ആമേൻ. ദൈവജനത്തിന് കർത്താവ് പുതിയൊരു പേര് വെച്ചിരിക്കുകയാണ്. அது எருசலேமுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தான் அந்த பேர். ആമേൻ. യെരൂശലേമിൽ ഇരിക്കുന്നവർക്കാണ് ആ പേര്.
சாத்தானுக்கு அந்த பேர் தெரியாது. அவன் பிசாஜன பேர் അറിയത്തില്ല. அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு என்னடா டெல்டா ஆல்பான்னு சொல்றாங்கன்னு யோசிப்பான். ആമേൻ. അവന് ഇങ്ങനെ ചിന്തിക്കും, ഡെൽറ്റ ആൽഫ എന്ന് പറയുന്നു അവർ ചിന്തിക്കും. அவனுக்கு புரியாது, അവന് മനസ്സിലാകത്തില്ല. நிறைய பேர் அந்நிய பாஷை பேசும் பொழுதும் நிறைய பேருக்கு புரியாது. അവൻ நிறைய പേർ അന്യഭാഷ സംസാരിക്കുമ്പോൾ അവർക്ക് മനസ്സിലാകത്തില്ല എന്താണ് സംസാരിക്കുന്നത്. என்ன பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. അവൻ நிறைய പേരോട് സംസാരിച്ചിട്ടുണ്ട്. அர்த்தம் சொல்லுகிறவன் இருக்கணும் இல்லையா? അവൻ അതിൻ്റെതായ അർത്ഥം പറഞ്ഞു തരണമല്ലോ. நான் அவனை பார்த்து சொல்லி இருக்கிறேன். ഞാൻ അവരെ നോക്കി പറഞ്ഞു, நான் இப்ப ஹிந்தியில பேசுறேன், ഞാനിപ്പോൾ ഹിന്ദിയിൽ സംസാരിക്കും. உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். അവൻ നിനക്ക് അറിയാമോ എന്ന് ചോദിച്ചു. தெரியாதுன்னு അവൻ சொன்னான். അറിയില്ല എന്ന് പറഞ്ഞു. அப்ப ஹிந்தி பாஷை படிச்சாதான் உனக்கு தெரியும். അവൻ ഹിന്ദി ഭാഷ പഠിച്ചാൽ മാത്രമേ നിനക്ക് அப்ப അറിയത്തുള്ളൂ. அன்னைக்கு அவங்க அந்நிய பாஷை பேசும்போது അവൻ അന്ന് അവർ അന്യഭാഷ സംസാരിക്കുമ്പോൾ அது தேவ பக்தி உள்ளவங்களுக்கு தான் விளங்குச்சு. അവൻ ദൈവ ഭക്തി ഉള്ളവർക്ക് മാത്രമേ അത് മനസ്സിലാക്കാൻ കഴിയത്തുള്ളൂ. மற்றவன் எல்லாம் குடிச்சிட்டு வந்து இருக்கிறான்னு சொன்னான். അവൻ മറ്റവരെല്ലാം മദ്യപിച്ചുകൊണ്ട് വന്നിരിക്കുന്നു എന്ന് പറഞ്ഞു. அப்ப தேவ பக்தி உள்ள ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா, അവൻ ദൈവ ഭക്തിയുള്ളതായ ജീവിതം നിന്റെ ജീവിതത്തിൽ ഇല്ലെങ്കിൽ உன்னுடைய காதுல வந்து இது என்னடா கடபடா பேசுறான்னு தான் இருக்கும். അവൻ നിന്റെ കാതിൽ കടപട എന്ന് സംസാരിക്കുന്നതിന് നിനക്ക് നിന്റെ ചെവികളിൽ കേൾക്കും. ஆனா அவன் உன்னோடு பேசல, அவன் தேவனோடு பேசுகிறான். ആ മനുഷ്യൻ നിന്നോടല്ല സംസാരിക്കുന്നത്, അവൻ ദൈവത്തോട് സംസാരിക്കുന്നു. சத்துருவுக்கு அந்த பாஷை தெரியாது, പിശാചിന് ആ ഭാഷ അറിയത്തില്ല. அப்படிப்பட்ட ஒரு புதிய நாமத்தை தான் தேவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். അങ്ങനെയുള്ളൊരു പുതിയ നാമമാണ്, പുതിയൊരു പേരാണ് യെരുശലേമിൽ ജീവിക്കുന്ന എനിക്കും നിനക്കും കർത്താവ് തരുന്നത്. நாலாவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 13வது வசனத்தை நாம வாசிக்கும்போது, 2 ദിനവൃത്താന്തം 33 അധ്യായം 13 വാക്യം വായിച്ചാലും எருசலேம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. യെരുശലേം ദൈവത്തിന്റെ രാജ്യമെന്നാണ് പറയപ്പെടുന്നത്. வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். 2 ദിനവൃത്താന്തം 33 അധ്യായം 13 വാക്യം വായിക്കാം. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. எருசலேமிலே தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறது. ആമേൻ. യെരുശലേം ദൈവത്തിന്റെ രാജ്യം ഇരിക്കുകയാണ്. எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய அல்லது எசேக்கியேல் ராஜாவுடைய மகன் தான் இந்த மனாசே. ആമേൻ. യെഹെസ്കേൽ രാജാവിന്റെ മകനാണ് ഈ മനാസേ. ஆனா இவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ആമേൻ. ഇവനും കർത്താവിനും ഒരു ബന്ധവുമില്ല. இந்த எருசலேமுக்குள்ள விக்கிரகங்கள் எல்லாம் கொண்டு வைத்தான். ആമേൻ. ഈ യെരുശലേമിനകത്ത് വിഗ്രഹങ്ങളെയെല്ലാം കൊണ്ടുവച്ചു. ஆண்டவர் பலமுறை சொல்லி பார்த்தார். കർത്താവ് പല പ്രാവശ്യം ഇവനോട് സംസാരിച്ചു. இந்த மனாசே கேட்கவே இல்லை. ഈ മനാസെ കേൾക്കുന്നില്ല. கடைசில மற்ற ராஜாக்கள் வந்து அவனை கைது பண்ணி கொண்டு போனார்கள். മറ്റു രാജാക്കന്മാർ കടന്നു വന്ന് അവനെ ബന്ധിതരാക്കി കൊണ്ടുപോകുവാനിടയായി. இப்ப அந்த நெருக்கத்தின் மத்தியில അവൻ ആ ഞെരുക്കത്തിൻ്റെതായ മധ്യയിൽ அவன் எருசலேமின் வாழ்வை யோசிக்கிறான். അവൻ യെരുശലേമിൻ്റെതായ അവൻ ജീവിച്ച ജീവിതത്തെ കുറിച്ച് അവൻ ഓർക്കുകയാണ്. நான் எருசலேமுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். യെരുശലേമിൽ എത്ര സന്തോഷമായിരുന്നു. ஆண்டவர் இந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் செய்யும். അവൻ കർത്താവ് ഈ ഒരു പ്രാവശ്യം എന്നോട് മനസ്സലിയണമേ. என்னை எப்படியாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும். അവൻ ഈ കാരാഗൃഹത്തിൽ നിന്ന് എങ്ങനെയെങ്കിലും എന്നെ പുറത്തു കൊണ്ടുപോകണം. ஆண்டவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இரக்கம் செய்தார். അവൻ്റെതായ പ്രാർത്ഥന കർത്താവ് കേട്ട് അവനോട് മനസ്സലിഞ്ഞു. அவனை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வந்தார். കർത്താവ് അവനെ വീണ്ടും യെരുശലേമിൽ കൊണ്ടുവന്നു. ஒருவேளை இன்னைக்கு எருசலேமை விட்டு நீங்க வெளியே இருந்தா, അവൻ ഇന്ന് നിങ്ങൾ യെരുശലേമിനെ വിട്ട് പുറത്താണെങ്കിൽ, இப்படிப்பட்ட சத்தியம் கேட்காத இடத்திலே இருந்தால், അവൻ ഇങ്ങനെയുള്ളതായ സത്യവചനം കേൾക്കാത്ത സ്ഥലത്തിൽ ഇരിക്കുകയാണെങ്കിൽ, ஒரு அந்நிய போதனை ஒரு துருபதேசங்களுக்கு அடிமைகளாக இருந்தால், ദുരുപദേശങ്ങൾക്ക് നിങ്ങൾ അടിമകളാണെങ്കിൽ, தேவன் இந்த எருசலேமுக்குள்ளே வரும்படியாக வாஞ்சிக்கிறார். അവൻ നിങ്ങൾ യെരുശലേമിൽ മടങ്ങി വരുവാൻ കർത്താവ് നിങ്ങളെ കുറിച്ച് ആഗ്രഹിക്കുകയാണ്. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். സത്യം നിങ്ങളെ അറിയും, സത്യം നിങ്ങളെ குமாரன் സ്വാതന്ത്ര്യമാക്കും. உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். പുത്രൻ നിങ്ങളെ വിടുവിച്ചാൽ അത് യഥാർത്ഥമായ വിടുതലയാണ്. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. കർത്താവിന്റെ ആത്മാവ് എവിടെയുണ്ടോ അവിടെ വിടുതല ഉണ്ട്. நம்மை ஆட்கொண்டிருக்கிற எல்லா மரணத்தின் வல்லமையிலிருந்து தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். അവൻ നിങ്ങളതായ ഭരിക്കുന്ന ആ മരണത്തിന്റെ ശക്തികള് അവൻ വിടുവിക്കുവാൻ ദൈവത്തിന് കഴിയും. உங்களை திரும்பவும் இந்த எருசலேமுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே പറന്നു സൂക്ഷിക്കുന്ന ഒരു പക്ഷിയെ പോലെ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் നമ്മുടെ കർത്താവായ ദൈവം அவருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பாரா? ആമേൻ. കർത്താവിന്റെ മക്കൾക്ക് സഹായകനായിരിക്കും. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? എത്ര
എത്ര പേര് ഇത് ആഗ്രഹിക്കുന്നു? எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும், എനിക്ക് ഇങ്ങനെയുള്ള അനുഗ്രഹം വേണം, பராமரிப்பு வேணும், അവൻ ഇങ്ങനെയുള്ളതായ സൂക്ഷിപ്പ് എനിക്ക് വേണം. சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட மாட்டேன், അവൻ സാത്താന്റെ കൈകളിൽ അവൻ സമർപ്പിക്കരുത്. அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது, അവൻ കർത്താവിന്റെ നാമം ധരിക്കപ്പെടുകയാണ്. எருசலேமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்னை கொண்டு வருகிறார். അവൻ യെരൂശലേം എന്ന നഗരത്തിലേക്ക് കർത്താവിനെ കൊണ്ടുവരിക. பறந்து காக்கிற பட்சியை போல என் மேல் ஆதரவா இருக்க போகிறார். പറന്ന് സൂക്ഷിക്കുന്ന അവൻ ഒരു പക്ഷിയെ പോലെ കർത്താവിനെ പരിപാലിക്കുന്നു. பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பாசமென்மே நிர்வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. பாசமென்மே நிர்வைத்ததினா பறிக்க இயலா தேவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோ என் கண்மணி. எல்லாரும் விசுவாசத்தோட பாடலாம், தெரிஞ்ச பாட்டு தானே. உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோ என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். ஞானறியும் தோன்றலையில் என் தலைமுடியோ எண்ணி நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. இன்னும் ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் நான் முடிக்க போகிறேன். അവൻ ഇച്ചിരി കൊച്ചു സബ്ജക്ട് ഞാൻ തീർക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. தளர்ந்து போயிட்டீங்களா? അവൻ തളർന്നു പോയോ? இல்ல இல்ல, ആമേൻ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். കർത്താവിനെ നാം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. எருசலேமின் 5 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட അവൻ യെരൂശലേമിൽ 5 വിധമായ അനുഗ്രഹം പ്രാപിച്ച பரிசுத்த நகரமாகிய அந்த எருசலேமின் பராமரிப்பிலே காணப்பட்ட അവൻ അവിശുദ്ധ നഗരമായ യെരൂശലേമിൽ ഇരുന്നതായ அந்த எருசலேம் நகரத்தாரை അവൻ ആ യെരൂശലേം നഗരത്തിലുള്ളവരെ தேவன் பரிசுத்த மணவாட்டியாக இறக்கி கொண்டு வருகிறார். അവരെയാണ് കർത്താവിൻ്റെതായ അവൻ മണവാട്ടിയായി അവൻ ഇവിടെ കൊണ്ടുവരുന്നത്. அவருடைய பராமரிப்பில் இல்லாதவர்களை അവൻ കർത്താവിൻ്റെതായ സൂക്ഷിപ്പിനകത്ത് ഇല്ലാത്തവര് இயேசு மணவாட்டியாக அலங்கரிக்க மாட்டார். അവൻ യേശു കർത്താവ് മണവാട്ടിയായി അലങ്കരിക്കുകയില്ല. இன்றைய செய்தியின் தலைப்பு யார் மணவாட்டி என்பது தான். അവൻ ഇന്നത്തേതായ പ്രസംഗത്തിൻ്റെതായ അവൻ തീം എന്ന് പറയുന്നത് ആരാണ് മണവാട്ടി. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் അവൻ രക്ഷിക്കപ്പെട്ടതായ ഒവ്വൊരു ദൈവ പൈതലും அவர்கள் முதலாவது எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தில் காணப்பட வேண்டும். അവരെല്ലാവരും യെരൂശലേം എന്ന വിശുദ്ധ നഗരത്തിൽ ഇരിക്കണം. அந்த பரிசுத்த நகரத்தில் காணப்படுகிறவர்களை ആ വിശുദ്ധ നഗരത്തിൽ ഇരിക്കുന്നവരെയാണ് தேவன் மணவாட்டியாக மாற்றுகிறார். അവരെയാണ് കർത്താവ് മണവാട്ടി എന്നതായ പദവിയിലേക്ക് എത്തിപ്പിക്കുന്നത്. இதைத்தான் யோவான் சுவிசேஷம் 3-ாம் அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது അവിടെയാണ് യോഹന്നാൻ സുവിശേഷം 3-ാം അധ്യായം 29ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று வாசிக்கிறோம். അവൻ മണവാട്ടി ഉള്ളവനെ മണവാട്ടി എന്ന് അവൻ വിളിക്കുന്നത്. இது எப்படி? അവൻ ഇതെങ്ങനെയാണ്? உங்களுக்கு சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறேன். അവൻ നിങ്ങൾക്ക് ചുരുക്കമായി ഈ കാര്യം പറഞ്ഞു തരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஈசாக்குக்கு ரெபேக்காள் நியமிக்கப்பட்டிருந்தார். ഈസാക്കിന് റെബേക്കാൾ നിയമിക്കപ്പെട്ടിരുന്നു. யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தார். യോസേപ്പിന് മറിയാൾ നിയമിക്കപ്പെട്ടിരുന്നു.
எஸ்தர் ராஜ ஸ்திரீக்கு அகாஸ்வேரு ராஜா நியமிக்கப்பட்டிருந்தார். എസ്തർ രാജ്ഞിക്ക് അഹസ്വേരോസ് രാജാവിനെ നിയമിക്കപ്പെട്ടിരുന്നു. இந்த எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்னாடி போக வேண்டுமானால் എസ്തർ അഹസ്വേരോസ് രാജാവിന് മുമ്പ് പോകണമെങ്കിൽ அவள் 6 மாதங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. ഈ സഹോദരി 6 മാസം ശുദ്ധീകരണം പ്രാപിക്കണം. அதுக்கு முன்னாடி ராஜாவுக்கு முன்னாடி போக முடியாது. അതിനു മുമ്പേ രാജാവിന് മുൻപിൽ പോകാൻ കഴിയില്ല. அதுவும் ராஜா கூப்பிட்டாதான் போக முடியும். അതും രാജാവ് ക്ഷണിച്ചാൽ മാത്രമേ കടന്നു പോകാവൂ. அப்படியானால் நம்முடைய இயேசு கர்த்தராகிய இயேசு ராஜாதி ராஜாவாக மத்திய ஆகாயத்திலே வரும் பொழுது அவரை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு அவசியம். നമ്മുടേതായ കർത്താവായ യേശു മധ്യാകാശത്തിൽ വരുമ്പോൾ ആ കർത്താവിനെ എതിരേൽക്കണമെങ്കിൽ എങ്ങനെയുള്ള ഒരു ശുദ്ധീകരണമാണ് ഒരു ദൈവപൈതലിന് ആവശ്യം. எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. എല്ലാവർക്കും കർത്താവിന്റെ രാജ്യത്തിൽ പോകുവാൻ കഴിയത്തില്ല. அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே போக முடியும். കർത്താവാൽ നിയമിക്കപ്പെട്ടവർ മാത്രമേ ആ രാജ്യത്തിൽ പ്രവേശിക്കുവാൻ കഴിയുകയുള്ളൂ. மணவாட்டிக்கேற்ற மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாய் வாழ்வார்கள். അവർ മണവാളൻ ഏറ്റതായ മണവാട്ടിയായി ജീവിക്കുവാനിടയായി തീരും. அதனால தான் ஈசாக்கு தியானம் பண்ண போகும்போது അങ്ങനെയാണ് ഇസഹാക്കിനെ യാഗം കഴിക്കുവാൻ പോയപ്പോൾ ரெபேக்காள வேலைக்காரன் கூட்டிட்டு வரான். ரெபேக்காளനെ ജോലിക്കാരൻ കൊണ്ടുവരുവാനിടയായി. இந்த ஈசாக்குன்னு சொல்லக்கூடியது இயேசுவுக்கு அடையாளம். ഇസഹാക്ക് പറയുന്നത് യേശുக்குள்ள ஒரு கலசல் இருக்கத்தான் செய்யும். അത് ലഭിക്കുന്നത് വരെ ഇവർക്ക് ഒരു പ്രശ്നക്കുള്ള ஒரு கலசல் இருக்கத்தான் செய்யும். அது ലഭിക്കുന്നത് വരെ ഇവർക്ക് ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിക്കൊണ്ട് തന്നെ ഇരിക്കും. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு ஆசைதான். എല്ലാവർക്കും സ്വർഗ്ഗരാജ്യത്തിൽ പോകുവാൻ ആഗ്രഹമാണ്. அந்த ரோட்ல போற ஒரு மனுஷனை பார்த்து கூட நீ பரலோகம் போகணும்னு ஆசைன்னு கேட்டா அவனும் ஆசை உண்டுன்னு சொல்லுவான். റോഡിൽ കൂടെ നടന്നു പോകുന്ന ഒരു സഹോദരനോടോ സഹോദരിയോടോ സ്വർഗ്ഗത്തിൽ പോകണമോ ചോദിച്ചാൽ അത് ആഗ്രഹമാണെന്ന് പറയും. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா நீ மாற வேண்டும். സ്വർഗ്ഗരാജ്യത്തിൽ പോകണമെങ്കിൽ മണവാളന് ഏറ്റതായ ഒരു മണവാട്ടിയായി നീ മാറണം. அந்த மணவாட்டிக்கு சில அலங்காரங்கள் இருக்கிறது. ആ മണവാട്ടിക്ക് ചില അലങ്കാരങ്ങളുണ്ട്. அதுக்கு பரிசுத்த வஸ்திரம் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. അതിൽ ഒന്ന് വിശുദ്ധ വസ്ത്രം ഒരു അലങ്കാരമാണ്. வார்த்தையாக தேவனுடைய வசனம் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கிறது. ദൈവവചനം കഴുത്തിന് അലങ്കാരമായിരിക്കണം. ஓசியாவின் புத்தகம் 14 அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறபடி ഹോശിയ പ്രവാചകന്റെ പുസ്തകം 14-6 വാക്യം വായിക്കുമ്പോൾ ஒலிவ மரம் ஒரு அலங்காரமாக இருக்கிறது. ഒലിവ മരം ഒരു അലങ്കാരമായിരിക്കുകയാണ്. ஒலிவ மரம் என்று சொல்லக்கூடியது இயேசுவை வெளிப்படுத்துகிறது. ഒലിവ മരം എന്ന് പറയുന്നത് യേശുവിനെ വെളിപ്പെടുത്തുന്നു. இயேசு தன்னை ஒரு பச்சையான ஒலிவ மரம் என்று சொன்னார். കർത്താവായ യേശു പറഞ്ഞു തന്നെ ഒരു ഒലിവ മരം എന്ന് പറഞ്ഞു. தாவீது ராஜாவும் தன்னை ஒரு பச்சையான ஒலிவ மரம் என்று சொன்னார். ദാവീദ് രാജാവും പറഞ്ഞു തന്നെ ഒരു പച്ചയായ ഒലിവ മരം എന്ന് പറഞ്ഞു. கிறிஸ்துவுக்குள்ளே மணவாளனுக்கேற்ற மணவாட்டியா நீ வாழும்போது அவருக்கு ஏற்ற ஒரு ஒலிவ மரமாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ക്രിസ്തുവിന് ഏറ്റതായ ഒരു മണവാട്ടിയായി ഞാനും നീയും ജീവിക്കുമ്പോൾ കർത്താവിന് ഒരു ഒലിവ മരമായി നമുക്ക് മാറുവാൻ കഴിയും. கடைசியாக 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது അവസാനമായി 1 പത്രോസിന്റെ പുസ്തകം 3-ാം അധ്യായം 4-ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ அதிலே சாந்தம் அமைதி என்கிற அந்த சுபாவம் உள்ளத்திலே மறைந்திருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பார்வையில் அலங்காரம் என்று வாசிக்கிறோம். ശാന്തവും அமைதியும் ഇത് തന്നെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഇരിക്കുമെങ്കിൽ അതാണ് അലങ്കാരം എന്ന് പറയുന്നത്. இந்த சாந்தம் என்று சொல்லக்கூடியது என்ன? ശാന്തത എന്ന് പറയുമ്പോൾ എന്താണ്? இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்த ஜீவியம் செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கஷ்ட நேரத்திலே நீ எடுக்கிற சாந்தங்கள். കർത്താവ് നീ യേശുവിന് വേണ്ടി ജീവിക്കുമ്പോൾ നിന്റെ ജീവിതത്തിൽ വരുന്ന കഷ്ടങ്ങളിൽ നീ ശാന്തതയോട് ജീവിക്കുന്ന ആ അനുഭവങ്ങളാണ് ശാന്തത എന്ന് പറയുന്നത്. அருமையான என்னுடைய அன்பு மகளை 14 வயசுல நான் இழந்த பொழுது நான் ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, சாந்தமுடன் காணப்பட்டேன். എന്റെ സ്നേഹമുള്ള എന്റെ മകളെ ഞാൻ നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ ഞാൻ കർത്താവിന്റെ സന്നിധാനത്തിൽ പിറുപിറുത്തില്ല. ഞാൻ ശാന്തതയോട് ദൈവ സന്നിധാനത്തിൽ ഇരുന്നു. இப்படிப்பட்டதான கஷ்டங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது இயேசுவுக்காக சகிக்கிற தேவ பிள்ளையே, നീதான் ഒരു സാന്തമുള്ള ദേവപിള്ള. ഇങ്ങനെയുള്ള ഒരു അനുഭവം നിന്റെ ജീവിതത്തിനകത്ത് വരുമ്പോൾ നീ ശാന്തത അനുഭവിക്കുന്നുണ്ടെങ്കിൽ അതാണ് യഥാർത്ഥമായ ഒരു ദൈവ പൈതൽ. இப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். ഇങ്ങനെയുള്ള ശാന്തത ഉള്ളവർ ഭൂമിയെ അവകാശമാക്കുമെന്ന് ദൈവവചനം പറയുന്നു. இப்படிப்பட்ட சாந்த குணமுள்ளவர்களை தான் மணவாட்டியாக இயேசு மத்திய ஆகாயத்திலிருந்து பூமியில இறக்கி கொண்டு வரப்போகிறார். ഇങ്ങനെയുള്ള ശാന്തത ഉള്ളവരെ മാത്രമാണ് മധ്യ ആകാശത്തിൽ തന്റെ മണവാട്ടി
മണവാട്ടി എഴുന്നേൽപ്പാൻ യേശു കർത്താവ് വരുന്നത്. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். നാം എല്ലാവരും പ്രാർത്ഥിക്കുവാൻ പോവുകയാണ്. ஆண்டவர் நம்மோடு பேசினார். കർത്താവ് നമ്മളോട് സംസാരിച്ചു. இந்த துக்ககரமான நேரத்தில் கூட இப்படிப்பட்டதான வார்த்தைகள் அவர் என்னோடு பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. അവൻ ഈ സമയങ്ങളിൽ കർത്താവിനോട് സംസാരിക്കുമെന്ന് ഞാൻ അവൻ വിചാരിച്ചില്ല. என்னுடைய மகள் மூலமாய் பேசின இந்த வார்த்தையிலே இவ்வளவு சத்தியங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. എന്റെ മകൾ എന്നോട് സംസാരിച്ച ഈ ഭാഗങ്ങൾ അവൻ ഇത്രയും സത്യമുണ്ടെന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കിയില്ല. இப்படிப்பட்டதான இந்த வசனத்திலே இவ்வளவு சத்தியங்கள் உள்ளடக்கிற என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக என் மகளோடு தேவன் பேசினார். അവൻ ഇങ്ങനെയുള്ളതായ ഭാഗങ്ങൾ എന്റെ മകളോട് പരിശുദ്ധ പ്രവചനാത്മാവിൽ എന്നോട് സംസാരിപ്പാനിടയായി. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, അതുകൊണ്ട് സ്നേഹം നിറഞ്ഞ ദൈവജനമേ, நீங்கள் நானும் இன்றைக்கு ஒரு எருசலேம் நகரத்தாராய் மாற வேண்டும். അവൻ ഇന്ന് പകലിൽ നാം എല്ലാവരും യെരുശലേം നഗരത്തിലുള്ളവരായി മാറണം. இந்த கூட்டத்தில் இன்றைக்கும் ரட்சிக்கப்படாமல் மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்காமல் இந்த சத்திய உபதேசத்துக்குள்ளே வராமல் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ഈ ആരാധനയിൽ കടന്നു വന്നവർ ആരെങ്കിലും രക്ഷിക്കപ്പെടാതെ സ്നാനപ്പെടാതെ ദൈവരാജ്യത്തിന് അവകാശികളാകാതെ ആരെങ്കിലും ഇന്ന് രാത്രിക്ക് ഈ വൈകസമയം ഇരിപ്പുണ്ടെങ്കിൽ നിങ്ങളെ പരിശുദ്ധാത്മാവ് ഈ ആരാധന നിങ്ങളെയും ആഹ്വാനം ചെയ്യുകയാണ്. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஓ, நீ வெறும் ஞானஸ்நானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு அனுபவத்தோடு நீ வாழ்கிறவளா இருந்தால் நீ ஒரு மனவாட்டியாய் மாற முடியாது, நீ ஒரு எருசலேமாய் மாற முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். നീ ജ്ഞാനസ്നാനം മാത്രം എടുത്താൽ പോരാ, പക്ഷേ ദൈവത്തിന്റെ ഒരു വിശുദ്ധ നഗരമായ യെരുശലേമായി നീ ജീവിച്ചാൽ മാത്രമേ ഒരു മണവാട്ടിയായി മാറുവാൻ കഴിയുകയുള്ളൂ. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாக நீங்களும் குடும்பமும் ஒரு பராமரிப்பிலே சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படாம அந்த நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு தேவன் வாஞ்சிக்கிறார். ഇന്ന് പകൽക്കാലം നിങ്ങളുടെ അകത്തൊരു തീരുമാനം എടുക്കുക. നിങ്ങളും ആ ദൈവരാജ്യത്തിൽ അവകാശികളാക്കുവാൻ ദൈവം ഇന്ന് പകൽക്കാലം ആഗ്രഹിക്കുകയാണ്. യേശുவுக்கு மணவாட்டியாய் நீங்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். വിശുദ്ധ മണവാട്ടിയായി മാറണമെന്ന് കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു. அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டிக்கு ஹல்லேலூயா ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. ഇങ്ങനെയുള്ള ഒരു മണവാട്ടിക്ക് ഒരുക്കപ്പെട്ട ഒരു ദൈവരാജ്യം വരുവാൻ പോകുകയാണ്. உன்னுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. നിങ്ങളുടെ കണ്ണുനീരെല്ലാം തുടയ്ക്കുന്ന ഒരു ദിവസം വരുവാൻ വേണ്ടി പോകുകയാണ്. உன்னை நெருக்கினவர்களும் உன்னை துன்பப்படுத்தினவர்களும் உன்னை பரிகாசம் பண்ணிருக்கிறவர்களும் அவர்கள் கரங்களிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. പരിഹാസിച്ചവരും നിങ്ങളെ വേദനപ്പെടുത്തിയവരും അവരുടെ നടുവിൽ നിന്നെല്ലാം വിടുവിക്കുന്ന ഒരു ദിവസം നിങ്ങളുടെ മുമ്പിൽ വരുവാൻ വേണ്ടി പോകുകയാണ്. அந்த நாளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க போகிறோம். ആ ദിവസത്തേക്ക് നമ്മൾ എതിർത്ത് നോക്കിയിരിക്കുകയാണ്. യേശു നമ്മളെ அணைக்கிற ஒரு நாள். കർത്താവ് നമ്മളെ പരിപാലിക്കുന്ന ദൈവമാണ്. நம்ம கண்ணீரெல்லாம் துடைக்கிற நாள். കണ്ണുനീർ തുടയ്ക്കുന്ന ഒരു ദിവസമാണ്. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். എല്ലാവരും സ്തുതിച്ചാട്ടെ. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். എല്ലാവരും സ്തുതിച്ചാട്ടെ. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். എല്ലാവരും സ്തുതിച്ചാട്ടെ. மரணத்தை எதிர்க்கிற வல்லமை வேணும். മരണത്തെ എതിർക്കുന്നതായ ശക്തി നമുക്ക് വേണം. மரணமாகிய சாத்தானை எதிர்க்கிற வல்லமை வேணும். മരണം എന്നതായ ശത്രുവിനെ എതിർക്കുവാനുള്ള கூடாரத்துகளை வரக்கூடாதபடிக்கு ஒரு வல்லமை வேணும். വാദത്തിന്റെ കൂടാരത്തെ അണുകാതെ ഉള്ളതായ ഒരു ശക്തി നിനക്ക് വേണം. இயேசுவுக்காக நியமிக்கப்பட வேண்டும். അത് കർത്താവിലൂടെ നിയമിക്കപ്പെടണം. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டிக்கு ஆயத்தந்தானா. என் பிரியமே இருபவதே எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே இருபவதே எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நிருபவதே எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நிருபவதே எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you, Jesus. எங்களோட பேசினீர் ஆண்டவரே.
எங்களோடு பேசினர் ஆண்டவரே. இத்தனை வருடங்களும் ஆண்டவரே நாங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து எங்களை நாட்களை கதையை போல கடத்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்டதான சத்தியங்கள் அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கும் ஏராளம் ஆண்டவரே. உங்களை ரட்சிக்கணும் அப்பா. ஆசீர்வதி ஆசீர்வதியும்.